First Chronicles chapter 4 and verse 10. தமிழ் வச்சிருக்கவங்க தமிழ் வாசிங்க, இங்கிலீஷில் வச்சிருக்கவங்க இங்கிலீஷில் வாசிங்க, மலையாளம் கூட வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சில பேர், மலையாளத்தில் வாசிங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சேர்ந்து வாசிப்போமா? வாசிப்போம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை, இந்த சம்பவத்தை நம்ம பலமுறை நம்ம வாசித்திருப்போம், நானும் வாசித்திருக்கிறேன். ஆனால் இன்றைய காலையில் வாலிபர்கள் நடுவில் பேசுறதுக்கு நான் ஆண்டவர்கிட்ட காத்திருந்த போது கர்த்தர் இந்த வார்த்தையை தான் எனக்கு பேசும்படி என்னை வழி நடத்தினார். உன் கையில் ஒரு நோட் புக், ஒரு பேனா இருந்தால் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். என்னப்பா, ஒரு ஈவன் அந்த பாட்டு புக் இருக்குல்ல, சாங் புக் இருந்தால் கூட லாஸ்ட் பேஜ் அதாவது ஒயிட் பேஜ் இருக்கும், அதில் அப்படியே நோட்ஸ் எடுத்துகிட்டே இருங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன பேசுகிறாருன்றதை அப்படியே குறிப்பு எடுத்துகிட்டே இருங்க. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. வாலிபர்கள் மாதிரி சொல்லலாமா? கொஞ்சம் சத்தமா சேர்த்து சொல்லுவோம். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். In other words, God granted him his request. இந்த யாபேஸ் தேவனிடத்துல ஒரு அப்ளிகேஷன் போட்டான், ஒரு ஜெபம் பண்ணான். ஆனால் தேவன் அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணாம அதுக்கு அப்ரூவ்ட் அப்படின்னு ஒரு சீல் போட்டார். நாங்கள் முதல் முறை குடும்பமாக ஆஸ்திரேலியா தேசத்துக்கு போகிறதுக்காக நாங்கள் வீசா அப்ளை பண்ணோம். அப்போ அப்ளை பண்ணும்போது எல்லாரும் சொன்னாங்க கண்டிப்பாக கிடைச்சிரும்னு. ஆனால் அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணாங்க. வீசா கொடுக்க முடியாதுன்னு எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதை கேள்வி போட்ட உடனே எங்களுக்கும் பெரிய டிசப்பாயின்மெண்ட், எங்கள் குடும்பத்துக்கெல்லாம் பெரிய டிசப்பாயின்மெண்ட். விசேஷமாக எங்களை அழைத்தவர்களுக்கும் பெரிய ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமாக அது இருந்தது. இட் வாஸ் அ டிசப்பாயின்மெண்ட். அப்போ நாங்கள் கேட்டோம், ஏன் நீங்கள் எங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் திருப்பி அப்ளை பண்ணலாம், நான் அப்ளை பண்ணும்போது இந்தந்த குவேரிஸ்க்கு நீங்கள் ஆன்சர் கரெக்டாக பண்ணணும், நீங்கள் கொஞ்சம் மாற்றி அப்ளை பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்தோம்னா, திரும்பவும் மாற்றி என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ மாற்றிட்டு நாங்கள் அப்ளை பண்ணோம். லோ அண்ட் பிஹோல்ட் எங்களுக்கு அப்ளிகேஷன் உடனே கிடைத்தது. நாங்கள் போட்ட அப்ளிகேஷனுக்கு அப்ரூவ்ட் அப்படின்னு கிடைச்சது. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது அப்ளிகேஷன் போட்டு கிடைக்காம போயிருக்கா? ஒரு காலேஜுக்கு அப்ளை பண்ணீங்க, எனக்கு அட்மிஷன் கிடைக்கல. நான் ஒரு ரிக்வெஸ்ட் போட்டேன், அதுக்கு ஒத்துக்கொள்ளலை, நான் கேட்டது எனக்கு கிடைக்கல. உதாரணமாக அப்பா அம்மாட்ட ஒன்று கேட்டீங்க, இங்கே போகிற மம்மி அப்படின்னா நோ. இந்த ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன், நோ. எங்கள் ஸ்கூலில் எக்ஸ்கர்ஷன் கூட்டு போகிறாங்க, நோ அப்படின்னு சொல்லும் போது மனசு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா? இல்லை, ரொம்ப உடைஞ்சு போயிடும் இல்லையா? சில பேர் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ராத்திரி சாப்பிடவே மாட்டாங்க, அப்படியே துக்கமாயிடுவாங்க, ரொம்ப டவுன் ஆகிடுவாங்க. என்ன இது, நான் எவ்வளோ நாள் கனவுலாம் கண்டு வச்சுருந்தேன், கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நினச்சேன், எனக்கு கொடுக்காம போயிட்டாங்க. ரொம்ப மனசு நொடிஞ்சு போயிடும் இல்லையா? உடைஞ்சு போயிடும். நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படாத போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? சில வேளையில் பாருங்க, சிம்பிள் திங்ஸ் லைக் ஒரு ஃபோன் கால் பண்ணுறோம், ஒருத்தர்கிட்ட பேசணும்னு ஃபோன் அடித்தா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா அவங்க ஃபோனை என்ன பண்ணணும், பிக்கப் பண்ணணும்னு எதிர்பார்ப்போமா இல்லையா? உதாரணமாக அந்த ஃபோன் ரொம்ப நேரம் ரிங் போயிட்டே இருந்து கடைசியில் நம்ம அழைக்கிற நபர் பிக்கப் பண்ணலைன்னு ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா? இல்லை. என்ன ஆச்சோ தெரியலையே, நான் எத்தனை முறை பண்ணுறேன், அவங்க ஏன் ஃபோன் எடுக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்படுவோம் இல்லையா? ஒரு அன்ஆன்சர்ட் கால் நம்மளுக்கு ஒரு டிஸப்பாயின்மெண்ட் கொடுக்கும் இல்லையா? சில பேர் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, டெக்ஸ்ட் பண்ணிட்டு பதிலே வராது, அதில் ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. நான் நினைக்கிறேன், நம்ம ஜெபம் பண்ணும்போது கூட என்ன எதிர்பார்த்து ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னா, நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் இல்லையா? ஆனால் ஒருவேளை கேட்கல அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவோம்ல, ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுவோம், மனசு உடைஞ்சு போயிடும் இல்லையா? நான் இவ்வளோ ஜெபம் பண்ணுறேன்,
ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு திரும்ப இன்னொரு முறை ஜெபிக்கணும்னே தோணாது இல்லையா? இங்க யாபேஸ் ஒருவன் ஜெபம் பண்ணான். வேதம் சொல்லுது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். அதாவது என்ன அவன் வேண்டிக் கொண்டானோ அது அப்படியே கர்த்தர் என்ன செய்தார்னா அப்படியே அருளினார். அதனால நினைக்காதீங்க மனிதர் தான் நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, கர்த்தர் எதை கேட்டாலும் கொடுப்பார்னு நினைக்காதீங்க. பைபிள்ல கூட அநேக மனிதர்கள் ஏறெடுத்த விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்கல. ஒரு உதாரணம் பழைய ஏற்பாட்டில் சொல்லணும்னா மோசே ஆண்டவர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சார். என்ன தெரியுமா? அந்த கானான் தேசத்துக்குள்ள போகணும்னு. ஆண்டவர் சொன்னார், இதை பத்தி மட்டும் இனிமேல் பேசாத, நீ உள்ள போகவே மாட்ட அப்படின்னாரு. எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான், ஜெபம் பண்ணி பார்த்தான், நோ, உள்ள விட மாட்டேன் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணாரு. பார்க்க வேணா விடுறேன், உள்ள என்ன பண்ணக்கூடாது, நீ போகக்கூடாது. எப்படி இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்க. புதிய ஏற்பாட்டில் அதே போல இயேசு ஒரு ஓமானம் சொன்னார். லாசரு ஐஸ்வர்யவான், இந்த ஒரு ஓமானத்தை சொல்லும் பொழுது அந்த ஐஸ்வர்யவான் வேதனை உள்ள இடத்துல அவன் இருந்த பொழுது ஆபிரகாமிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு. அவர் சொல்றாரு, அங்க மேல இளைப்பாரி கொண்டிருக்கிற லாசருவை அவனுடைய நுனி விரல்ல ஒரே ஒரு முறை தண்ணியில நினைச்சு ஒரு சொட்டு தண்ணிய நாக்கில் வைக்கிறதுக்கு நீங்க அருள் புரிங்கன்னா, சாரி, உங்களையும் எங்களையும் வந்து அடைய முடியாதபடி நடுவில் ஒரு பெரிய பிழவு இருக்கு, அதனால லாசருவை நான் அங்க அனுப்ப முடியாது, தண்ணியும் கொடுக்க முடியாது, ரிஜெக்ட் பண்றாரு. உடனே அடுத்த ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு. சரி, என்கிட்ட தான் வந்து தண்ணி கொடுக்க முடியல, கீழே எனக்கு 5 சகோதரர் இருக்காங்க, என்ன மாதிரியே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அவர்கள் இந்த வேதனை உள்ள இடத்துக்கு வராதபடிக்கு இந்த லாசருவை கீழே அனுப்பி வச்சிங்கன்னா, இவன் பேசுறத பார்த்து மரித்தவன் உயிரோடு வந்தான்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து இந்த இடத்துக்கு வராம தப்பிச்சுக்கிடுவாங்க, கொஞ்சம் அனுப்பிவிடு, எனக்கிட்ட தான் அனுப்ப முடியல, கீழேயாவது அனுப்புங்கண்ணா. வெரி சாரி, அதுவும் முடியாது. கீழே மோசையும் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, அவர்களுடைய சத்தத்தை கேட்டு அவங்க ரட்சிக்கப்படட்டும், இவனெல்லாம் அனுப்ப முடியாது. ஆக மொத்தம் முழுவதுமாகவே அவர்களுடைய விண்ணப்பம் கேட்கப்படல. நல்லா கவனிக்க, நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தர் நமக்கு செவி கொடுப்பார்னு அர்த்தம் கிடையாது. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் தான், ஆண்டவர் விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிறவர் தான். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள் அப்படின்னு வேதமே நமக்கு சொல்லுது. ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, அவருடைய சித்தத்தின்படி நாம் எதை கேட்கிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்ளுவோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். அப்ளிகேஷன் யார் வேணா போடலாம், ஆனா ரூல்ஸ் படி அப்ளிகேஷன் போடல அப்படின்னா நம்முடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகாது இல்லையா? சில வேளையில சில அப்ளிகேஷன்ல ஒழுங்கா ஃபில் பண்ணிருக்க மாட்டாங்க. சில பேர் கவனிக்காம ஒரு அப்ளிகேஷன்ல ஒரே ஒரு இடத்தை மட்டும் ஃபில் பண்ண விட்டுருப்பாங்க. இப்ப இருக்க பிள்ளைங்கள்லாம் ஆன்லைன்ல நிறைய அப்ளை பண்ணிருப்பீங்க இல்லையா? அப்ளிகேஷன் போடும்போது அது பக்கத்துல வந்து ஒரு ஆஸ்டெரிக்ஸ் ஒன்று இருக்கும், பாத்தீங்களா? ஆஸ்டெரிக்ஸ் ஒன்று இருக்கும். அதுல என்ன சொல்லிருக்கோம்னா, கண்டிப்பா இதை நீங்க ஃபில் பண்ணி ஆகணும், இது நீங்க விடக்கூடாது, ஆப்ஷன்லாம் கிடையாது, கண்டிப்பா அதை ஃபில் பண்ணணும், இது வந்து மேண்டேட்டரி, கண்டிப்பா ஃபில் பண்ணணும். நீங்க அப்ளிகேஷன் போடும்போது அந்த ஆஸ்டெரிக்ஸ் போட்டிருக்கிற பக்கத்துல வந்து அந்த டீடைல ஃபில் பண்ணாம நீங்க சப்மிட்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆகுமா? ஆகாது. அது என்ன பண்ணும்னா, நீங்க எந்த லைனை ஃபில் பண்ணலையோ அந்த இடத்துல திருப்பி உங்களை கொண்டு போய் நிறுத்தி ஒரு ரெட் லைன் காட்டும். அர்த்தம் என்னன்னா, நீ இதை ஃபில் பண்ணு, நீ ஃபில் பண்ற வரைக்கும் நீ சப்மிட் பண்ணவே முடியாது. அதே போல சப்மிட்டே ஆயிட்டா கூட, ஒருவேளை சப்மிட்டே ஆயிட்டா கூட நாம கொடுத்த டீடைல்ஸ் வந்து அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தாதான் அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணுவாங்க. உதாரணமா, நீங்க வந்து ஒரு பேர் என்ன, ஒரு வெளிநாட்டுக்கு நீங்க வந்து ஒரு விசாக்கு அப்ளை பண்றீங்க. இந்த ஏரியாவில் நிறைய பேர் நர்சிங்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க, எனக்கு தெரியும். நாகர்கோவில் இந்த மார்த்தாண்ட சைட்லலாம் நிறைய பேர் நர்சிங், இன்ஜினியரிங் இதெல்லாம் ரொம்ப நீங்கள் ஆர்வம் காட்டுற ஒரு பகுதி இது, எனக்கு தெரியும். அப்போ நீங்க உதாரணமா நீங்க ஒரு நர்ஸாக நீங்க வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்க விசா அப்ளை பண்ணும்போது அந்த கண்டிஷன்ஸ் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, நீங்க நர்ஸா வரணும்னா 30 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு ஒருவேளை கண்டிஷன் இருக்குன்னு வச்சுக்கேன், தெரியல எனக்கு அது உண்மையானு தெரியல, பட் கண்டிப்பா அப்படிதான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். உதாரணமா உங்களுக்கு 60 வயசுன்னு வச்சுக்கிடுங்களேன், உங்க டேட் ஆஃப் பர்த் போட்டு நீங்க அப்ளை பண்ணா அதுல இருக்க எல்லா அப்ளிகேஷனும் கரெக்டா இருக்கு, பேர் கரெக்டா இருக்கு, உங்களுடைய படிப்பு கரெக்டா இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, உங்களுக்கு அறிவு இருக்கு, ஞானம் இருக்கு, அனுபவம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா டேட் மட்டும் செட் ஆகல. டேட் ஏற்கனவே ரிட்டையர்ட். அப்ளிகேஷன் போட்டா சப்மிட் ஆயிடும், ஆனா பதில் வருமா, அப்ரூவ் ஆகுமா? சொல்லுங்க.
உங்க ஊர்ல ஆகுமோ? ஆகாது இல்லையா? ஆகாது. அப்போ நம்ம யாருக்கு அப்ளை பண்றோமோ அவங்க நம்முடைய அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ற அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி இருந்தா அப்ளிகேஷன் என்ன ஆயிடும்? ப்ராசஸ் ஆயிடும். ஆண்டவரும் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணுப்பா. நம்முடைய ஜெபத்தை கேட்கறதுக்கு அவர் ரெடியா தான் இருக்காரு. ஆனா பதில் வரணும் அப்படின்னா அவருடைய சித்தத்தின்படி அல்லது அவருடைய விருப்பத்தின்படி அவருடைய பிரியத்தின்படி நம்ம எதை கேட்டாலும் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ யாபேஸ் ஜெபம் பண்ணான். ஜெபம் பண்ணான்றதை விட அப்ளிகேஷன் போட்டான். சொல்லுங்க, என்ன பண்ணா? ஒரு அப்ளிகேஷன் போட்டான். அந்த அப்ளிகேஷனை ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணாம என்ன பண்ணாருன்னு அக்செப்ட் பண்ணிட்டாரு. அக்செப்ட் பண்ணது மாத்திரம் இல்ல, அப்ரூவல் கொடுத்தாரு. அவன் வேண்டி கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளினார். அப்பனா அர்த்தம் என்னன்னா, உடனே நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? அவன் வேண்டிக் கொண்டு அவன் ஜெபித்த ஜெபம் தேவனுடைய சித்தத்தின்படி இருந்தது. அவனுடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமானதா இருந்தது. இன்றைக்கு நாம ஜெபம் பண்றோமான்றதை விட அவருடைய பிரியத்தின்படி ஜெபம் பண்றோமான்றது ரொம்ப முக்கியம். ஆனால் யாபேசின் ஜெபத்தை படிக்கும் போது நமக்கு ஒரு தைரியம் வருது. யாபேஸ் கேட்ட காரியங்கள் தேவ சித்தத்தின்படி அவன் கேட்டான். நாமும் அதை போல கேட்டால் நம்முடைய தேவன் நமக்கு நிச்சயமா என்ன செய்வார்? தருவார். விசுவாசிக்கிற ஆமீன் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு இந்த ஜெபம் முழுசுக்குள்ளேயும் நான் போனோம்னா எனக்கு நேரம் இல்லை. முதல் வரி மட்டும் எடுத்து தியானிக்க போறோம். இந்த யாபேஸ் 4 காரியங்களுக்காக ஜெபம் பண்ணான். நீங்க கொஞ்சம் படிச்சு பாருங்க, உங்க பைபிள்ல 4 காரியம் இருக்கு பாருங்க, ஐடென்டிஃபை பண்ண முடியும். முதலாவது அவன் சொல்லுகிறான், தேவனே என்னை ஆசீர்வதியும். இரண்டாவது, தேவனே என் எல்லையை பெரிதா. வெரி குட், சொல்லுங்க சத்தமா. மூன்றாவது, உம்முடைய கரம் என்னோடு இருக்கணும். நாலாவது, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி எதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள். 4 காரியம் அவன் ஜெபம் பண்ணான். இன்னைக்கு இந்த 4க்குள்ள போறது இல்ல, வெறும் முதல் வார்த்தையை மட்டும்தான் பிடிச்சு நம்ம பேச போறோம். முதல் அவன் கேட்டது என்னன்னு சொன்னா, தேவனே என்னை, சத்தமா சொல்லுங்கப்பா, தேவனே என்னை ஆசீர்வதியும். இந்த வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்ட். ஆண்டவரே என்னை உயிர் பிழைக்க வச்சுக்கிடுங்க அப்படின்னு மியர் சர்வைவல்காக அவன் ஜெபம் பண்ணல. ஏதோ பிழைச்சா போதும், ஏதாவது சாப்பாடு கிடைச்சா போதும், பசி இல்லாம இருந்தா போதும், உயிர் வாழ்ந்தா போதும் அவன் கேட்கல. சொல்லுகிறான், தேவனே என்னை ஆசீர்வதியும். நல்ல கவனிங்க, எல்லா பிள்ளைகளும் நல்ல கவனிங்க. உங்க வாலிப வயதுல நீங்க எந்த நிலையில இருக்கலாம், ஆனா நீங்க தேவனே என்னை ஆசீர்வதியும் நீங்க ஒவ்வொரு நாளும் கேட்க மறக்கவே கூடாது. அது தேவனுக்கு ரொம்ப பிரியமான ஜெபம். இது தேவ சித்தத்தின்படியான ஜெபம் என்பதுல சந்தேகமே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சத்தமா வாயத்திறன் சொல்லுங்கப்பா எல்லாரும், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சரி, கை அப்படி லெஃப்ட் ஹேண்ட் நெஞ்சு மேல வச்சுட்டு ரைட் ஹேண்ட் அப்படி உயர்த்தி அப்படி சொல்லுங்க பாப்போம். என்னை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். பிரியமானபடி சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. என்னை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக ரொம்ப வேதனைலாம் பட மாட்டார், ரொம்ப சந்தோஷப்படுவார். நம்மளை ஆசீர்வதிக்கிறது கர்த்தருக்கு ரொம்ப பிரியம். சிறு பிள்ளைகள் இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அவர் தம்முடைய கரங்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கணும்னு அவருடைய பெற்றோர் இயேசுவிடத்தில் கொண்டு வந்தாங்க. ஆனா சீஷர்கள் அதை பார்த்துட்டு என்ன செய்தாங்கன்னா, சிறு பிள்ளைகள் இயேசுவண்டை வர முடியாதபடி அவர்களை அதட்டினார்கள். பெற்றோரை பார்த்து, சின்ன பிள்ளைலாம் இயேசுட்ட வரக்கூடாது, பெரியவங்க தான். இயேசு வெறும் சீனியர் தான் பார்ப்பார். இந்த ஜூனியர்லாம் பார்க்கறதுக்கு இயேசுக்கெல்லாம் நேரம் இல்லை. என்ன, அவர் இவ்வளோ பெரியவர், அவற்றெல்லாம் பிள்ளையெல்லாம் கொண்டு வந்து அவரை சின்ன பிள்ளை மாதிரி சண்டே ஸ்கூல் டீச்சர் மாதிரி மாத்தாதீங்க, அவர் பெரியவர் அப்படின்னு ஓரம் கட்ட ட்ரை பண்ணாங்க. இயேசு உடனே இன்டர்ஜெக்ட் பண்றாரு, உள்ள சொல்றாரு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள்னு சொல்லி இயேசு லாயர் மாதிரி நின்று அவர்களுக்காக வழக்காடி இதை பேசாத சின்ன பிள்ளைகளுக்காக இயேசு பேசுறாரு. பேசி பரலோக ராஜ்யம் அவர்களுக்குரியதுன்னு சொல்லி உடனே பக்கத்துல வர வைத்து அவர்கள் மேல் கரங்களை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். நான் இங்க பார்க்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் பார்த்து நான் முகத்துக்கு நேரா தைரியமா சொல்லுவேன், உன்னை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னு ஆண்டவருக்கு ரொம்ப இஷ்டம். யாபேச, ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு அவன் கேட்கும் போது ஆண்டவர் சொல்ல, நீ சின்ன பையன், நீ வாலிப பையன், உனக்குலாம் என்ன ஆசீர்வாதம், நீ கொஞ்சம் பெருசாகி வா அப்புறமா ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லல.
அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் தந்தார். பாருங்க, அவனுடைய சூழ்நிலை நீங்க யோசித்து பாருங்க. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அவனுடைய சூழ்நிலை யோசித்து பாருங்க. இந்த யாபேஸ் எப்படிப்பட்ட நிலையில ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணான் தெரியுமா? எப்படிப்பட்ட நிலை? அவங்க அம்மா அவனுக்கு ஒரு பேர் வைத்தாங்களாம், யாபேஸ். இன்னைக்கு ஜேபஸ்ன்றது ரொம்ப ஃபேமஸ் நேம் ஆயிடுச்சு. ஆனா ஜேபஸ்னா அர்த்தம் என்ன தெரியுமா? மேன் ஆஃப் சாரோ, துக்கத்தின் மகன். யாராவது தன் பிள்ளைக்கு துக்கம்னு பேர் வைப்பாங்களாங்க? எனக்கு இந்த நாகர்கோயில்ல, இந்த மார்த்தாண்டம், இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய ஜனங்க எங்க சர்ச்சில் இருக்காங்க. அவங்ககிட்ட எனக்கு விசேஷமா பிடிச்ச ஒரு காரியம் என்னன்னா, அவங்க வைக்கிற பேர், என்கிட்ட பேர் வைக்கிறதுக்கு அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கொண்டு வரும்போது கேட்பேன், இது எங்க தான் கண்டுபிடிச்சிங்க இந்த பேரை? உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இவ்வளவு மாடர்னா வெஸ்டர்னா இந்த மாதிரிலாம் யோசித்து பேர் வைக்கிறீங்களே, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு நான் கேட்பேன். சிரிச்சுட்டே கேட்பேன் அவங்ககிட்ட. ஏன்னா எந்த இடத்துல இருந்து இந்த மாதிரிலாம் பேரை கண்டுபிடிச்ச சரித்திரம் யாருக்குமே கிடையாது. அவ்வளவு வித்தியாசமா, வினோதமா, புதுசா அவங்க அவ்வளவு அழகாக பேர்களை வைப்பாங்க. உங்களுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டா தெரியும், மீட்டிங் முடியும் போது கேட்கலாம் ஒரு 10 பேர், உங்க என்ன பேர் உங்களுக்கு வச்சிருக்காங்க, அதுக்கு என்ன மாதிரி ஸ்டைலா பேரு. இங்க நான் பார்த்த வரைக்கும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எங்க சர்ச்சுக்கு வந்த ஆளுங்க யாருக்குமே தமிழ் பேரே இருக்காது. எல்லாம் ஃபாரின் நேமா தான் இருக்கும். ஃபுல்லா வெஸ்டர்ன் நேம், மாடர்ன் நேமா தான் வச்சிருப்பாங்க. 1-2 இங்க தப்பி பிழைச்சவங்க தான் தமிழ் வாழ்க நிற்பாங்க. மற்றபடி எல்லாரும் பாத்தீங்கன்னா ரொம்ப மாடர்னா பேர் வச்சிருப்பாங்க. ஆளு இந்தியன் மாதிரி தான் இருப்பாங்க, பேர் பார்த்தா ஆங்கிலோ இந்தியன் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஆட்கள் பயங்கரமான ஆட்கள். ஒரு முறை நான் ஆஸ்திரேலியா போயிருக்கும் போது அங்க ஒரு பாஸ்டர் அவங்க சர்ச்சில் பிரசங்கம் பண்ணேன். அதுக்கப்புறமா அந்த ஆஸ்திரேலியால திருப்பி வரும்போது மலேசியால எனக்கு ஊழியம் இருக்கு. அப்ப நான் மலேசியா போறேன்னு எதிர்ச்சியா சொன்ன, பாஸ்டர் மலேசியா போனீங்கன்னா என் பிரதர் அங்க இருக்கிறாரு, நாங்கெல்லாம் ஒரு காலம் ரட்சிக்கப்படாதவங்க, அவர் இந்த ஊர் சேர்ந்தவர் தான், நாங்கெல்லாம் ரட்சிக்கப்படாதவங்க, ஆனா இப்ப அவர் ரட்சிக்கப்பட்டாரு, அவரை நீங்க கண்டிப்பா அவர் எப்படியாவது உங்களை பார்க்கணும் பாஸ்டர், உங்களை கேள்விப்பட்டு அவர் கண்டிப்பா உங்களை பார்க்கணும்னு விரும்புறாரு, ஏர்போர்ட்லயாவது ஒரு 5 நிமிஷம் ஒரு டைம் கொடுங்க, நீங்க அடுத்த இடத்துக்கு போற வழியிலேயாவது பாப்பாருன்னு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஸ்டர், நான் பாக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வர சொல்லுங்கன்னு சொல்லி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டேன். அப்ப கேட்டேன், அவர் பேர் என்னன்னு கேட்டேன். மிஸ்டர் ஆண்டின்னாரு. மிஸ்டர் ஆண்டி அப்படின்னாரு. பரவாயில்லையே, நல்ல பேராச்சேன்னு எப்படி யோசிச்சுட்டே இருக்கேன். அவர் சொல்றாரு, பாஸ்டர் ஆண்டி முனியாண்டின்றாரு. அவர் பேர் முனியாண்டியா, ஆனா இப்ப அவங்க எப்படி கூப்பிடுறாங்கன்னா எப்படியா ஆண்டி. ஒரே சிரிப்பு தாங்க முடியல என்னால. பேர்களை கூட பாருங்க ஸ்டைலா வைக்கணும்னு தான் எல்லா பெற்றோரும் விரும்புவாங்க இல்லையா? தங்களுடைய பேர்ல உள்ள நல்ல பிட்டை மட்டும் தான் வெளியே சொல்லணும்னு ரொம்ப விரும்புவாங்க. ஆனால் ஒரு தாயே பிள்ளைக்கு பேர் வைக்கிறாங்க துக்கம். நான் பார்த்த வரைக்கும் பிள்ளை பிறந்த உடனே ஸ்மைலி, ஜாலி இப்படிலாம் தான் பேர் வைக்கிறது நான் பார்த்துருக்கேன். பிள்ளை பிறக்கிறது என்னது, எல்லாருக்குமே சந்தோஷம் தானே. வேதமே சொல்லுகிறது, ஒரு பிள்ளையை ஒரு தாய் பெற்றெடுக்கும் போது வேதனையோடு பெற்றெடுக்கிறார். ஆனா அந்த பிள்ளையை பார்த்த உடனே தன்னுடைய வேதனை துக்கம் எல்லாம் மறந்து அந்த பிள்ளையை பார்த்த மகிழ்ச்சியில களி கூறுகிறாள். எந்த பிள்ளையை பெறும்போதும் ஒரு தாய்க்கு வேதனை தான், மரண வேதனைப்பட்டு தான் ஒரு பிள்ளையை அவள் உலகத்துக்கு கொண்டு வர்றான். ஆனா அந்த வேதனை பிள்ளை முகத்தை பார்த்த உடனே என்ன பண்ணுகிறா, மறந்து போறான். இந்த அம்மா தன்னுடைய டெம்பரவரி பெயினை இந்த பையனுக்கு பெர்மனன்ட் நேமா வச்சாங்க. தன்னுடைய தற்காலிகமான பெயரை தாம் பிள்ளைக்கு நிரந்தர, தற்காலிக வேதனையை தாம் பிள்ளைக்கு நிரந்தர பேராக மாற்றிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பேரை துக்கத்தை சுமந்துட்டு இருந்த பையன் போறான். அதாவது நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்க ஸ்கூல்ல உங்களுக்கு ஒரு ஆதமான ஜேபஸ் தான் ஸ்டைலா இருக்கு கேட்கறதுக்கு, நிறைய பேருக்கு அர்த்தம் புரியாது. அதே இது உங்க பேர் சேடுன்னு வச்சிருக்காங்க வச்சுக்கோங்களேன். அந்த பேரை உங்க கிளாஸ்ல இருக்க எல்லாருமே சேட், மிஸ்டர் சேட், வாட் இஸ் யுவர் நேம், மிஸ் சேடி அப்படின்னு கூப்பிட்டா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? என்னப்பா பேரு? சாரோங்க. சாரோவா? என்ன சாரோ? சாரோ தான். ஸ்பெல்லிங் என்ன? அதே ஸ்பெல்லிங் தான். ஏங்க உங்களுக்கு அப்படி பேர் வச்சாங்கன்னா தெரியல, எங்க அம்மா அப்படிதான் வச்சிருக்காங்க. சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு யோசித்து பாருங்க. அவன் வாழ்நாள் எல்லாம் எல்லாரும் அவனை துக்கம் துக்கம்னு கூப்பிட்டாங்க, வீட்டுல எல்லாம் துக்கம்னு கூப்பிட்டாங்க. குடும்பம் அவனை நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்பல. இந்த நிலையில தேவனை பார்த்து கூப்பிட்டான். ஆண்டவரே, எங்க அம்மா எனக்கு கொடுத்த பேர் துக்கம்,
நான் போற இடம்லாம் வருத்தத்தில் இருக்கேன், ஆனா அதுக்கு நடுவுல நீங்க என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தர்ட்ட போய் ஆசீர்வதிக்க கேட்டான் பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ வேண்டிக் கொண்டதை உனக்கு நான் தருவேன். இன்றைக்கு இந்த மீட்டிங்ல நீ எந்த நிலைமையில வந்திருக்கலாம் கவனிப்பா. ஒருவேளை உன் ஸ்கூல் உனக்கு ஒரு புனைப்பெயர் வச்சிருக்கலாம். ஒன்னும் மண்டையிலே ஏறாது மக்கு அப்படின்னு பேர் வச்சிருக்கும். உங்க அப்பா அம்மா கூட இவெல்லாம் தாண்ட மாட்டான், உருப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்க சொந்தங்கள் நடுவில் உங்களுக்கு பெரிய ஒரு பேர் இல்லாம இருக்கலாம், பெரிய புகழ்ச்சி இல்லாம இருக்கலாம், தலை குனிஞ்சு நடக்கிறவங்களா நீங்க இருக்கலாம். ஆனா இன்றைக்கு நான் உங்களை அன்பா சொல்றேன், இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தலை நிமிர்ந்து நீங்க ஜெபம் பண்ணலாம். தேவனே என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்களேன். நான் சொல்லுவேன், அவர் உங்களை ஆசீர்வதிப்பது அவருடைய சித்தம், உங்களை ஆசீர்வதிப்பது அவருடைய பிரியம். ஹல்லேலூயா. யாபேசை ஆசீர்வதித்தார். முடிவு என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அவன் எல்லா சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவர். இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு தைரியமா இந்த ஜெபத்தை நீங்க ஆண்டவற்றை ஒவ்வொரு நாளும் கேட்கலாம். எவ்ரிடே மனுஷன் உங்களை ஆசீர்வதிக்காம போலாம், கர்த்தர் ஆசீர்வதிச்சா போதும் அப்படின்னு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்களேன். எவ்ரிடே ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கை மாறும். நான் பல ஆண்டுகளாக நான் ஸ்கூல் மினிஸ்ட்ரி வாரந்தோறும் பண்ணுவேன். நிறைய ஸ்கூல்ஸ்ல போய் கர்த்தருடைய ஊழியத்தை வார நாட்கள் எல்லாம் போய் நான் செய்வேன். அப்போ நான் போகிற வழியில என் பையனை நான் ஸ்கூலுக்கு கூட்டு போவேன். அப்போ காரில் அவன் உட்காந்துருக்கும் போது அவனுக்கு ஒரு பாட்டு, பைபிள் வசனம், ஒரு கதை எல்லாம் சொல்லிட்டு டிவோஷன்லாம் முடிச்சுட்டு 25 மினிட்ஸ் ஆகும் ஸ்கூலுக்கு போகிற பாதையில். கடைசியில் அவன் ஸ்கூல் பக்கத்தில் வரும்போது அவன் இறங்குறதுக்கு முன்னால் 3 முறை இந்த ஜெபத்தை அவனை செய்ய சொல்லுவேன். தேவனே என்னை ஆசீர்வதியும், என் எல்லை பெரிதாக்கும், உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாது இப்படி இதற்கு என்னை விலக்கி காத்துக்கணும். இதை சொல்லு சொல்லு சொல்லுன்னு அறிக்கை பண்ண சொல்லுவேன். உங்களுக்கு நான் சொல்கிறேன், இன்றையிலிருந்து காலையில் எழுந்து நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது, உங்கள் வண்டியில் ஏறுறதுக்கு முன்னால் அல்லது ஏறி உட்கார்ந்த உடனே, லார்ட் பிளஸ் மீ, enlarge my territory, let your hand be with me and keep me from all evil. இந்த ஜெபத்தை டெய்லி செய்ய மறக்காதீங்க. விண்ணப்பத்தை கேட்கிறவர் நிச்சயமாய் உங்கள் ஜெபத்திற்கு செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. சரி, இந்த bless me எல்லாம் சொல்லுங்க, என்னது? ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்றதுக்கு பாருங்களேன், இது சாதாரண வார்த்தை கிடையாது. ஒரு மனுஷன் தேவனை நோக்கி பார்த்து என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறது என்ன அர்த்தத்தை வெளியே கொண்டு வரும் தெரியுமா? There are 3 implications when you tell the Lord bless me. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று கர்த்தரை பார்த்து நம்ம விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் போது அது 3 காரியங்களை அர்த்தப்படுத்துகிறது. It implies 3 things, 3 implications. முதலாவது எழுதுங்க. முதலாவது, what does it imply? கர்த்தரை பார்த்து என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்றது என்ன அர்த்தம் என்று கேட்டா எழுதுங்க. It means that we wholly trust on Jesus to bless us. தேவனே என்னை ஆசீர்வதியும் அப்படின்ற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றா, என்ன இம்ப்ளிகேஷன், என்ன அர்த்தப்படுத்துதுன்னு சொன்னா, என்னை ஆசீர்வதிக்க தேவனை மட்டுமே சார்ந்து இருப்பேன். எழுதுங்கப்பா, என்னை ஆசீர்வதிக்க தேவனை மட்டுமே சார்ந்து இருப்பேன். I wholly trust in Jesus to bless me. என்னை ஆசீர்வதிக்க தேவனை மட்டுமே சார்ந்து இருப்பேன். தேவனை மட்டுமே நான் சார்ந்திருப்பேன். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், ஆரம்பத்தில் துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது என்று வாசிக்கும். துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் கூட ஆசீர்வாதமா இல்லாம போயிடும். நாம நிறைய வேளையில சுதந்திரம் அப்படின்றது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வச்சுட்டு போறது இல்லையா, அதான் சுதந்திரம். யூ டோன்ட் ஹேவ் டு வொர்க் ஃபார் இட். இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது நாம உழைச்சு சம்பாதிக்கிறது இல்லை, அது நமக்கு கொடுக்கப்படுகிற தானம் இல்லையா. வேதம் சொல்லுது, அந்த தானத்தை மனுஷன் கொடுக்கும் போது அல்லது மனிதர் வழியாய் வரும்போது அதை துரிதமா பெறணும், சீக்கிரமா பெறணும். நீ எடுக்கிற சுய முயற்சி முடிவிலே உனக்கு என்னவா இருக்காது? ஆசீர்வாதமா இருக்காது. உனக்கு அது ஆசீர்வாதமாக இருக்காது. இந்த யாபேசை பார்ப்பீங்களா, அவங்க அப்பா அம்மாட்ட போயிட்டு என்னை ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்கன்னு கத்தல. நான் நினைக்கிறேன் வேற ஒரு பிள்ளையா இருந்தா அழுதுருப்பான் அம்மாட்ட போய், ஏமா உங்களுக்கு வேற பேரே கிடைக்கலையா,
என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு வேற பேரே கிடைக்கலையா, எனக்கு பேர் வைக்கிறதுக்கு வேற பேரு கிடைக்கலையா, என்ன ஆசீர்வாதமான ஒரு பேரை கொடுங்க நம்ம கதறி இருக்கலாம். ஆனா உங்க அப்பா அம்மாட்ட போய் சண்டைக்கு போகல. எனக்கு ஏன் இப்படி பேர் வச்சீங்க, என்னை ஏன் இப்படி வெறுத்தீங்க, என் மேல ஏன் இந்த பழிய போட்டீங்க, ஏன் என்ன இப்படி பாரப்படுத்துனீங்கன்னு அவன் கேட்கல. அவன் யார்கிட்ட போய் கேட்டான் தெரியுமா? ஆண்டவரே, எங்க அப்பா அம்மா நினைச்சா கூட என்ன ஆசீர்வதிக்க முடியாது, நீங்க என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நீங்க என்ன ஆசீர்வதிங்க, நீங்க ஆசீர்வதிச்சா போதும்பா அப்படின்னு கர்த்தர்ட்ட போய் விழுந்தான். See, when you say bless me Jesus, என்னை ஆசீர்வதி ஆண்டவரே, நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா? என் ஆசீர்வாதத்துக்கு மனுஷ முகத்தை நான் பார்க்கல, என்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவர். அன்றைக்கு ஒரு நாள் ஏசான் ஒருத்தர் இருந்தான். அவன் வேட்டக்காரன், வன சஞ்சாரி, வெரி ஸ்ட்ராங் மேன் அண்ட் a great hunter, skillful man. ஆனா ஒரு நாள் அவன் வாழ்க்கையில் பெரிய ஏமாற்றம் வந்தது. என்ன ஏமாற்றம் தெரியுமா? அப்பா கூப்பிட்டு, ஏய் நீ போய் வேட்டையாடிட்டு வா, நல்ல ருசியா சமைச்சு கொடு, நான் ருசியா சாப்பிட்டு நல்ல எக்ஸைட் ஆயிட்டு நல்ல சந்தோஷப்பட்டு உன்னை நான் மனசார ஆசீர்வதிக்க போறேன்னு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட ஓடுறான். போய் ஹண்ட் பண்ணிட்டு அவன் சமைச்சு கொண்டு வந்து உள்ள வந்தா, அப்பா ஏசா வந்திருக்கேன் சாப்பிடுங்கன்னா, என்னப்பா சொல்றேன்னு அப்பா மிரண்டு போறாரு. என்ன அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. என்ன இப்படி பாக்குறீங்கன்னு கேட்டா, முன்னால வந்தது யாருன்னா, முன்னால யார் வந்தா, நான் வரலையே. இல்ல ஏசான் வந்தானே, நீ தானே வந்த, நான் வரலப்பா அப்படின்றான். என்னன்னு கேட்டா, இவனை ஆசீர்வதிக்க போறாரு அப்பா. உடனே அவங்க அம்மா பாருங்க, ரெண்டாவது பையன் பக்கத்துல நின்றுகிட்டு யாக்கோப ஏசா மாதிரி நாடகம் போட வச்சு உள்ள போய் ஆசீர்வாதத்தை திருடிட்டு போயிட்டான் அவன். இத கேட்ட உடனே ஏசாவால தாங்க முடியல. அப்பா காலில் விழுந்து கதறான், அழுறான். அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட நீங்க வைக்கலையா அப்படின்னா, அப்பா சொல்றாரு, ஒண்ணு கூட இல்லப்பா, ஒண்ணு கூட இல்ல, எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேன், எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். ஆமா, நீ மனுஷனை தேடி உன்னை ஆசீர்வதிக்க போனா சில தடவை நீ ஏமாந்து போயிடுவ. சில பிள்ளைங்க நான் சொல்றது கேட்டிருக்கேன், அங்கிள் ஐ தாட் that person will be the main person to lift me up. அவங்க சொல்லிட்டு போனாங்க, அங்கிள் நான் உன்னை கவனிப்பேன், உனக்கு இதை செய்வேன், அதை செய்வேன், இப்படி பண்ணுவேன், உனக்கு இப்படி உதவி செய்வேன். ஆனா நான் போய் கேட்கிற நேரம் ஆளே மாறிட்டாங்க. ப்ராமிஸ் பண்ணது கூட கீப் அப் பண்ணல. மனுஷன் மனசு மாறிட்டே இருப்பான்பா. உலகத்தின் சூழ்நிலைகள் மாறும். ஒரு காலம் சொன்ன காரியம் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டுருவாங்க. அவங்க ஒரு நாள் சொல்லுவாங்க, உன்னை ஆசீர்வதிக்க ஒண்ணுமே இல்லை. சில வேளையில பாரு, மனுஷனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்னா ஒருதலை பட்சமா இருக்கும் பாருங்க. ஒரே வீட்டு பிள்ளைங்க தான், ஒரே வீட்டுல 3 பிள்ளை பிறந்திருக்கும். ஆனா சில பேரை பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு ஒரு பிள்ளைய தான் ரொம்ப பிடிக்கும், இன்னொரு பிள்ளைய கண்டாலே எரிஞ்செறிஞ்சு விழுவாரு. பார்த்துருக்கீங்களா? அப்படி அம்மாவுக்கு யாராவது ஒருத்தர் பெட்டா இருப்பாங்க, அவங்க கேட்டாங்கன்னா என்ன வேணா கிடைக்கும். ஆனா இன்னொரு பிள்ளை போய் கேட்டா ஒன்றும் கிடைக்காது. இதுதான் மனுஷ சுபாவம். ஒருத்தர் ஆசீர்வதிப்பாங்க, ஒருத்தர் ஆசீர்வதிக்க மாட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, தன்னிடத்தில் வருகிற ஒருவனை அவர் புறம்பே தள்ளவே மாட்டார். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கிடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஒருத்தனை கூட தள்ள. அன்னைக்கு ஏசா கதறான், டேடி என்ன ஒரு பிளெஸிங் கொடுங்கன்னா, நத்திங், நத்திங், எவ்ரிதிங் இஸ் கான். எனக்கு ஆசீர்வாதம் காலியா போயிடுச்சுப்பா, நீ கொடுக்குற ஒன்றும் இல்லை. ஆனா தேவன் யார் தெரியுமாங்க? அப்பா அம்மா ஒண்ணுமே கொடுக்காட்டி கூட ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். நீங்க எப்பெல்லாம் வாயை திறந்து bless me Jesus, என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்றீங்களோ, நீங்க என்ன இம்ப்ளை பண்றீங்க தெரியுமா? I don't look upon man. நான் என்னுடைய பெற்றோரையோ நண்பரையோ மனுஷனையோ என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் நோக்கி பார்க்கல. என்னை ஆசீர்வதிக்க தேவன் போதுமானவர். எத்தனை பேர் இதை சொல்லுவீங்க? என் தேவன் போதுமானவர். God is enough to bless me. என்னை ஆசீர்வதிக்க தேவன் போதுமானவர். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல 22 முதல் 23 வசனங்கள் ஒரு அருமையான ஒரு சம்பவம் இருக்கு. ஒரு பெரிய வார் நடந்து முடியுது. அப்போ ஆபிரகாம் யுத்தத்துக்கு போயிருக்காரு. தன்னுடைய பிரதர் லோத்துவுக்காக போய் யுத்தத்துக்கு போய் யுத்தம் பண்ணிட்டு முடிஞ்சு வந்த உடனே சோதோமின் ராஜா அந்த ஆபிரகாம் சொல்றாரு, என்னப்பா 318 பேரை வச்சுட்டு நீ இப்படி யுத்தத்தையே ஜெயிச்சிட்டியே, பயங்கரமான படையா இருக்கு இந்த படை. அதனால நீ என்ன பண்ணா, இந்த வாலிபர்லாம் என்கிட்ட கொடுத்துரு, இவங்களெல்லாம் என் கையில கொடுத்துரு. இந்த வார்ல கிடைச்ச ஸ்பாயில்ஸ் இருக்கும்ல, யுத்தம் பண்ணிட்டு வந்தா நிறைய கொள்ளை உடைமைகள் இருக்கும், நிறைய பொண்ணு வெள்ளி பாத்திரம் பண்டம் எல்லாம் கிடைக்கும், ஆடு மாடு எல்லாம் கிடைக்கும், இதெல்லாம் நீ எடுத்துக்கோ, என்ன ஆளுங்களை மட்டும் என்கிட்ட கொடுத்துருன்னு கேட்டா ஆபிரகாமுடைய பதில பாருங்களேன்.
நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 22ல இருந்து 23ஆம் வசனத்துல, 23ஆம் வசனம் பார்க்கலாமா? 23ஆம் வசனம், வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை எதுக்காக உயர்த்துவேன்? முந்தின வசனம் பாருங்க 22, அதுல 2வது பகுதி சொல்றாரு, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீங்க சொல்லாதபடிக்கு ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையும் நான் என்ன பண்ண மாட்டேன், எடுக்க மாட்டேன். அப்ப அவன் என்ன பிலீஃப் வச்சிருந்தான் தெரியுமா? பாத்தீங்கன்னா அவ்வளவு கொள்ளை உடைமை இருக்கு. அப்பா ஆசைப்பட்டதெல்லாம் கொள்ளை அடிச்சு வச்சிருக்கான், எல்லாத்தையும் எடுத்து ஓடிடலான்னு சொல்லி மாம்சம் சொல்லிச்சானா? ஆபிரகாம் சொல்றாங்க, பாரு, மனுஷன் என்ன ஆசீர்வச்சான்னு என்னை பார்த்து கை நாள் ஒரு நாள் நீட்டக்கூடாது, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போதுமானவர். அப்படியே 2 கை உயர்த்துறீங்களா ஒரு நிமிஷம்? நான் சும்மா செய்யணும்னு சொல்லல. லிஃப்ட் யுவர் போத் ஹேண்ட்ஸ். சொல்லுங்க, இயேசுப்பா நீங்க என்ன ஆசீர்வச்சா போதும். சொல்லுங்கப்பா, வாயை திறந்து கண்ணை மூடி சொல்லுங்க, லார்ட் யூ ஆர் எனஃப் ஃபார் மீ. நீங்க என்ன ஆசீர்வச்சா போதும். எங்க அப்பா அம்மா என்ன ஆசீர்வதிக்கணும் அவசியம் இல்லை, என் சமுதாயம் என்ன ஆசீர்வதிக்கணும் அவசியம் இல்லை, என் நண்பர்கள் என்ன ஆசீர்வதிக்கணும் அவசியம் இல்லை, என் டீச்சர்ஸ் என்ன ஆசீர்வதிக்கணும் அவசியம் இல்லை. யூ ஆர் எனஃப் லார்ட். நீர் எனக்கு போதுமானவர் ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவே நீங்க என்னை ஆசீர்வதிப்பது எனக்கு போதும். ஹல்லேலூயா. கை கீழே போடுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட அப்படி கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, இயேசுப்பா நீங்க என்ன ஆசீர்வதிச்சா போதும். இவங்க ஆசீர்வதிப்பாங்களா அவங்க ஆசீர்வதிப்பாங்களா நான் ஏங்க மாட்டேன். இனிமேல் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார், வேதனையை கூட்டார். மை காட் இஸ் இனஃப், மை காட் இஸ் இனஃப். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போதுமானவர். பாருங்க, யாக்கோபு அவன் லைஃப் டைம்ல முதல் பகுதி படிச்சீங்கன்னா, அவன் ஒரு காலத்துல தன்னை ஆசீர்வதிக்கிறதெல்லாம் மனுஷர்னே நம்பி வெறித்தனமா மனுஷன் பின்னாடி ஓடினான். அவன் கண்ணில் என்ன தெரிஞ்சது தெரியுமா? எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் அண்ணன் வச்சிருக்கான், அதனால அவனை ஒரு கூழ், ஒரு சூப்பை ரெட் கலர் சூப்பை போட்டு, ஒரு நாள் அவன் பசியோடு வரும்போது சூப்பு கொடுறா கொஞ்சம்னு கேட்டா, ஏய் உன் சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுக்குறியா, நான் கூழ் கொடுக்குறேன். என்ன எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பண்றான் பாருங்க. அவன் மனசுல என்ன தெரியுமா? எனக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதமும் யார்கிட்ட இருக்கு? எங்க அண்ணன்ட்ட இருக்கு. அவன்கிட்ட பறிச்சாதான் நான் நல்லா இருப்பேன்னு நினைச்சு ஏமாத்தி அண்ணனை ஏமாத்தி பறிச்சான். 2வது, ஒரு நாள் அவங்க அப்பா கண்ணு தெரியாம உட்காந்துருக்காரு. அவர் அண்ணனை ஆசீர்வதிக்க போறான்னா இவன் நடுல புகுந்து பொய் சொல்லி நான் ஏசான்னு பேர் மாற்றி சொல்லி வேட்டைக்கறிக்கு பதிலா ஆட்டுக்கறியை கொண்டு கொடுத்து என்ன ஆசீர்வதிக்க முட்டி போட்டான் ஃப்ரண்ட்ல. அவன் மனசுல என்ன இருந்துச்சு தெரியுமா? என்னுடைய ஆசீர்வாதம் எங்க அப்பாட்ட இருக்குன்னு அப்பாட்ட வாங்கிட்டான். அடுத்தது மாமனார் வீட்டுக்கு போனான். அங்க போய் ஆடுகளுக்கு முன்பாக கட்டையெல்லாம் வச்சு தாம் பக்கம் நிறைய ஆடு சேர்ற மாதிரி மாமனாரை ஏமாத்தினான். எல்லாம் ஏமாத்தி பழைச்சது தான், ஒண்ணு கூட உழைச்சு பழைச்சது கிடையாது, எல்லாம் ஏமாத்தி பழைச்சது தான். அண்ணனை ஏமாத்தி, அப்பாவை ஏமாத்தி, மாமனாரை ஏமாத்தி, எல்லாரும் ஏமாத்தி ராத்திரியோட ராத்திரியா கிளப்பிட்டு ஓடினான். அன்றைக்கு ராத்திரி இவ்வளவு ஆசீர்வாதங்களை சவதரிச்சுட்டு சேர்த்துக்கிட்டு அத்தனை பேரையும் விட்டுட்டு அவன் அந்த ஓடையை தாண்டி தனியா போய் கர்த்தர்ட்ட போய் நின்றுட்டு ஜெபம் பண்றான். என்னை ஆசீர்வதித்தாள் ஒளிய நான் உம்மை போக விட. ஏப்பா போதாதா உனக்கு? உங்க அப்பாட்ட இருந்து வாங்கியிருக்க, உங்க அண்ணன்ட்ட இருந்து வாங்கியிருக்க, மாமனாருடைய 2 பொண்ணையும் சேர்த்து வாங்கியிருக்க, இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? போதாதா உனக்கு இத்தனை ஆசீர்வாதம்னா? அவன் அப்பதான் ரியலைஸ் பண்ணான், எங்க அப்பாட்ட வாங்கினது, எங்க அண்ணன்ட்ட திருடினது, எங்க மாமனார்ட்ட வாங்கினது, இது எல்லாம் ஏசான்னு ஒருத்தன் ஒரு நாள் 300 பேரோட வர்றான்னு கேள்விப்பட்ட உடனே பயந்து போய் பாட்டு பாட்டா பிரிச்சு பிரிச்சு அனுப்புறான். அடிச்சா கூட கொஞ்சமாவது தப்பும் அப்படின்னுட்டு. அப்ப கண்டுபிடிச்சான், மனுஷன் வாங்கினதெல்லாம் ஒரு நாள் கொள்ள போயிடும். அதனால இப்போ நதியை தாண்டி போய் ஜெபம் பண்றான். நீ எங்க என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இத்தனை நாளா நான் மனுஷன்தான் என்ன ஆசீர்வதிக்கிறான்னு அவன் காலில் போய் விழுந்து கிடந்தேன். ஆனா இன்றைக்கு புரிஞ்சுக்கிட்டேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் வேதனை இல்லாத ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இங்க பார்ப்பா, சில பேர் வாலிப பிள்ளைங்களுக்கு ஒரு ஏக்கம் என்ன தெரியுமா?
பக்கத்து வீட்டுக்காரர் எங்க அப்பாவா இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஆமா, எப்படி எல்லாம் கொடுத்து எப்படி எல்லாம் வாழ்றான் அவன். அவன் கார்ல வந்து இறங்குறான், நான் சைக்கிள்ல வந்து இறங்குறேன். அந்த வீட்டில் நான் பறக்காம போயிட்டேனே. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, என் ஆசீர்வாதம் அவங்க வீடு அட்ரஸ் மாதிரி போயிடுச்சு, நான் அட்ரஸ் மாதிரி பறந்துட்டேன் நினைக்கிறோமா இல்லையா? சில தடவை பக்கத்தில் உட்காந்துருக்கோம், டிசைனான ட்ரெஸ் போட்டு வரும்போது நானும் போட்டு வர்றேன், துவைச்சது வெளுத்து போனது போட்டு வர்றேன், எனக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்குற அப்பா இல்லையே, ஒரு குடும்பம் இல்லையேன்னு ஏங்குறீங்களா? உனக்கு சொல்லட்டுமா, இந்த உலகத்தில் உள்ள எந்த மனுஷனை பார்க்கிலும் உனக்கு நித்தியமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஒரு பரம தகப்பன் உனக்காக இருக்கிறார். இவங்களெல்லாம் பார்த்து ஏங்காதப்பா, நீனு கர்த்தரை நோக்கி கையை விரிச்சிரு. நாளைக்கு ஒரு நாளும் உன் சாட்சியில இது எங்க மாமா வாங்கி கொடுத்தது, எங்க அப்பா வாங்கி கொடுத்தது, எங்க அம்மா வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் எனக்கு தந்தார், கர்த்தர் தந்தார், எல்லாம் கர்த்தர் கொடுத்தாருங்க. நான் என்ன நினைச்சனோ கர்த்தர் எப்படி தெரியுமா, மனுஷன் எப்படி கொடுப்பான் தெரியுமா? நீங்க கேட்டீங்கன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் போட்டு தான் கொடுப்பான். நீங்க 100 கேட்டீங்கன்னா 90 கொடுப்பான். ஏன்னா அவன் யோசிப்பான், 100 இவனே எடுத்துட்டு போயிட்டான்னா நான் என்ன பண்றது? அப்படிதான் அவன் யோசிப்பான். மனுஷன் எப்படி யோசிப்பான் தெரியுமா? நம்மளை பிளஸ் பண்ணும்போது நம்மளை விட நல்லவனா இவன் நல்ல வளர்ந்துடக்கூடாதுன்னு அவன் பயப்படுவான். இதான் மனுஷனுடைய புத்தி, இப்படிதான், அது மாற்ற முடியாது. தன்னலவாதியா தான் ஒவ்வொரு மனுஷனும் இருப்பான். தனக்கு கீழே இருந்தா அவனுக்கு பிரச்சனை இல்லை. பார்வோன்ட்ட ஒரு நாள் யோசேப்பு போய் நின்னாரு. தேவ ஆவியை பெற்ற இவனை போல ஒருவன் உண்டோ அப்படின்னா பெரிய பேச்செல்லாம் பேசினாரு. பேசிவிட்டு உனக்கு தரேன், என்ன தரேன்? 2ஆம் சிங்காசனம். வா, ஏன் சிங்காசனம் எல்லாம் அதெல்லாம் 2ஆம் சிங்காசனம் உட்காந்துக்கும். உனக்கு வந்து ரதம் தரேன், 2ஆம் ரதம் வச்சுக்கோ, என்னை விட கம்மியா இருக்க வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. இதுதான் மனுஷன். ஆனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சுபாவம் எப்படிப்பட்ட தெரியுமா? ஒரு நாள் தன் சீஷர்களை கூப்பிட்டு என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், என்னை பார்க்கிலும் பெரிதானவைகளை செய்வான். அதாங்க நம்ம ஆண்டவர். நம்மளை ஆசீர்வதிச்சு நம்மளை பார்த்து பொறாமப்படாத ஒரே ஒருத்தர் உண்டானா நம்முடைய ஆண்டவர் மாத்திரம்தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் சொல்றது உண்மையா இல்லையா? உண்மை தானே? நீங்க உங்க கிளாஸ்ல 100க்கு 100 வாங்கி பாருங்க, எல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அன்னையோட உங்க ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய பேர் கழிவு போயிடுவாங்க. அவ்வளவுதான். நீங்க கொஞ்சம் நல்லா இருந்தீங்கனாலே நிறைய பேர் முகம் மாறிடும். நீங்க கொஞ்சம் பிரைட்டா இருந்து பாருங்க, முகம் மாறிடும். நீங்க புதுசா ஒரு வண்டி வாங்கி பாருங்க, நிறைய பேர் உங்களை பார்த்து ஒதுங்க ஆரம்பிப்பாங்க. இவனுக்கு எப்படி இது வந்துச்சு, எங்க கொள்ள அடிச்சானோ தெரியலையே, அப்படிதான் அவன் மனசுல ஓடும். எப்படி இவனால வாங்க முடியுது? பொறாம தாங்க இந்த உலகத்துல வரும். நீங்க கொஞ்சம் நல்லா இருந்து நல்லா உடுத்தி பாருங்க, நிறைய பேர் கண்ணு நல்லா இருக்காது. நீங்க கொஞ்சம் சுகமா இருந்து பாருங்க, சொந்தங்களுக்கு எரிச்சல் ஆயிரும். ஆனா நம்மளை பார்த்து, நம்முடைய ஆசீர்வாதத்தை பார்த்து எரிச்சல் படாம நம்மளை இன்னும் ஆசீர்வதிக்க விரும்புறவர் யாருன்னா நம்முடைய தேவன் மாத்திரமே. அதனாலதான் 23ஆம் சங்கீதம் சொல்லுது, அவர் நன்மையும் கிருபை என்னை தொடர்ந்து வர பண்றது மாத்திரம் இல்ல, சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தம் பண்றது மாத்திரம் இல்ல, என் பாத்திரத்தை எண்ணெயால், என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை என்ன பண்றாரு? நிரம்பி வழிய பண்றாரு. சொல்லுங்க எல்லாரும், என்ன பண்றாரு? இப்போ உதாரணமா நான் திரும்பி எனக்கு ஒரு தண்ணி கொடுங்கன்னு கேட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? உதாரணமா ஒரு 100 ml ஒரு கப் இருக்குன்னு வச்சுடுங்களேன். கிளாஸ் டம்ளர் இருக்கா பாஸ்டர்? இருக்கா? இல்ல, பரவாயில்ல, விட்டுருங்க. சரி, இப்போ ஒரு கிளாஸ் டம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு வந்தாங்கன்னா, சும்மா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கேட்டேன், திடீர்னு கேட்டேன். பட் கிளாஸ் டம்ளர்ல தண்ணி கேட்டா எப்படிப்பா நீங்க எப்படிப்பா தண்ணி குடிப்பீங்க? 100 ml அந்த கப்புடைய கண்டெய்னருடைய கெப்பாசிட்டினா நீங்க எவ்வளவு ஊத்துவீங்க? நீங்க பார்த்தா ஊத்தவே மாட்டீங்க போல இருக்க. சொல்லுங்க, எவ்வளவு ஊத்துவீங்க? எவ்வளவு ஊத்துவீங்க? 100 ml ஒரு கப்பு, மேக்சிமம் 100 ml நீங்க எவ்வளவு ஊத்துவீங்க? எவ்வளவுப்பா ஊத்துவீங்க? சொல்லுங்க. 90 ml ஒருத்தங்க ஊத்துவாங்களாம். வேற யாராவது இன்னும் ஊத்துவீங்களா? 95 ஊத்துவீங்களா? எத்தனை பேர் 110 ஊத்துவீங்க? ஆனா சில பேர் ஊத்துவாங்க. யார் தெரியுமா? அது வீட்டுல குழந்தைங்கள்ட்ட கேட்டு பாருங்க, தண்ணி எடுத்துட்டு வாங்க, வழிய 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 கீழே எல்லாம் சிந்திட்டு தூக்கிட்டு வரும். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? உனக்கு கொஞ்சமா இருக்கா உனக்கு? அப்போ அறிவற்றவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அளவுக்கு மிஞ்சி என்ன பண்ணுவாங்க? ஊத்திட்டு அது கொண்டு வர தெரியாம பாதியை கீழே கொட்டி எடுத்துட்டு வரும். நம்முடைய ஆண்டவர் எப்படி தெரியுமாங்க? ஆசீர்வதிக்கணும்னா போதும், அவன் 100 கேட்டான், 90 கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவர்ல.
110 கொடுப்பாரு. என்ன ஆண்டவரே, சிந்தனா சிந்திட்டு போட்டு இன்னும் வச்சிருக்கேன் நிறைய, எடுத்துக்கோ. உனக்கு இல்லாததா? உனக்கு இல்லாததா? நம்மளை ஆண்டவரை போல ஆசீர்வதிக்கிறவர் வேறு ஒருவருமே இல்லைங்க. இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளை ஒவ்வொருத்தரை பார்த்து நான் உனக்கு சொல்றேன், உங்க அப்பா அம்மா உனக்கு குறைச்சு கொடுத்துருக்கலாம், உன் சொந்தங்கள் உனக்கு குறைச்சு சொல்லியிருக்கலாம். கர்த்தர் யார் தெரியுமா? நிறைக்கிறவர் மாத்திரம் இல்ல, நிரம்பி வழிய பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். நீ டெய்லி கால் எழுந்து கையை உயர்த்திற ஆண்டவர்கிட்ட, எசப்பா என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எங்க அப்பா அம்மா கொடுத்துட்டு போறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நான் வெறுங்கையா வந்திருக்கேன், எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு பதவி இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, நீங்க தாங்கப்பா, நீங்க தாங்கப்பான்னு கேட்டுப்பாரு. சாலமோன் ஒரு நாள் கர்த்தருக்கு முன்பாக விழுந்து கேட்டான். தரிசனத்துல தோன்றி கர்த்தர் கேட்டாரு, உனக்கு என்னப்பா வேணும்? நீ கேட்கிறதை உனக்கு நான் தருவேன்னாரு. அவன் கேட்டான், எனக்கு பொண்ணும் வேணாம், வெள்ளியும் வேணாம், தீர்க்காயுசும் வேணாம், ஒன்றும் வேணாம், எனக்கு ஞானம் மட்டும் கொடுங்கன்னா. ஞானம் மட்டும். இந்த ஜனங்களை நான் ஆட்சி செய்யறதுக்கு, நியாயம் தீர்க்கறதுக்கு எனக்கு ஞானம் இல்லை. ஞானம் எங்க என்ன கேட்டானோ கொடுத்துட்டு போப்பா அப்படின்னு மனுஷன் சொல்லுவான். கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? உன்னை போல ஒரு ஞானவான் இனிமே உலகத்துல யாரும் இருக்க மாட்டான். முன்னாள் இருக்க மாட்டான், பின்னால் இருக்க மாட்டான். அந்த மாதிரி ஞானத்தை எடுத்து ஊத்தி வழிய விட்டாரு. விட்டுட்டு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டவரேன்னு சொல்லும்போது, பரவாயில்ல அது இருக்கட்டும், நீ கொஞ்சம் கேட்காம விட்ட பாரு, உனக்கு பொண்ணு வெள்ளி ஐஸ்வர்யம் தீர்க்காயுசு அதெல்லாம் சேர்த்து கொடுக்குறேன், எடுத்துக்கோ. அதாங்க நம்ம ஆண்டவர். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அப்படியே கையை உயர்த்துப்பா, கையை உயர்த்து ஆண்டவர்கிட்ட சொல்லு, கண்ண மூடி, ஏசப்பா நீங்க என்ன ஆசீர்வதித்தா எனக்கு போதும், அதுக்கு மேல ஒண்ணு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீங்க என்ன மனசுல இருந்து ஜெபம் பண்ணுப்பா, இருதயத்துல இருந்து அப்படியே, ஆண்டவரே யூ ஆர் இனஃப் லார்ட், யூ ஆர் இனஃப் லார்ட், நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க என்ன கொடுக்குறீங்களோ நீங்க கொடுங்க, உண்மையே நான் நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப நம்பர் 1, when you say Lord bless me, என்னை ஆசீர்வதி ஆண்டவரே அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? I wholly trust on God to bless me. வேற எந்த நம்பிக்கை எனக்கு இல்லை, எந்த ஆதரவும் இல்லை. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போதுமானவர்னு அவரை மட்டும் நான் நம்புறேன், அவரை மட்டும் நான் நம்புறேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரை நம்புவது நலம். பிரபுக்களை நம்புவது விருதா, ரதங்களை நம்புவது விருதா, மனிதனை நம்புவது விருதா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஹல்லேலூயா. கர்த்தரே உமையே நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உமையே நம்பி நோக்கி பார்க்கிறேன். அவரை நம்புகிறவர்களை வெட்கப்படுத்தவே விட மாட்டார் ஆண்டவர். உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிரு, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, உன் பாதைகளை எல்லாம் அவர் சபையாக்குவார். அப்போ when you say Lord bless me, எல்லாரும் சொல்லுங்க, Lord, சத்தமா சொல்லணும்ப்பா, come on everyone, Lord bless me. ஒரு 10 பேர் சத்தமா சொல்லுங்களேன் பாப்போம், Lord. Do you really want it? உண்மையா உங்களுக்கு வேணுமா? Lord bless me அப்படின்னு கத்தும்போது, கூப்பிடும்போது அர்த்தம் என்ன தெரியுமா? உம்மளை தான் நம்புறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தையை மனுஷன்ட்ட யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், நான் என்னை பிளஸ் பண்ணுங்க நான் கேட்க மாட்டேன், நீங்க என்ன ஆசீர்வதிங்க. I trust you Lord. ரெண்டாவது, when you say Lord bless me, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? What is the implication தெரியுமா? Write it down if you want, அப்புறமா நான் விளக்குறேன். It means that I am willing to fulfill God's conditions. That I am willing to fulfill God's conditions. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறான்னா அவன் என்ன அர்த்தப்படுத்துறான்னு கேட்டா, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வைத்திருக்கும் நிபந்தனைகளை நான் நிறைவேற்ற ஆயத்தமா இருக்கிறேன். அவருடைய நிபந்தனைகளை நிறைவேற்ற நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஏன் இதை சொல்லுகிறேன்? உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்கப்பா. உபாகமம் 28 முதல் 2 வசனங்கள் எடுத்துட்டீங்களா? திறந்துருங்களேன், பைபிள் இருந்தா திறந்து பாருங்க. ப்ளீஸ் ஓபன் யுவர் பைபிள். Deuteronomy chapter 28 verse 1 and 2. எடுத்துட்டீங்களாப்பா? எடுத்துட்டீங்களா?
5th book in the Bible, 5வது புஸ்தகம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? இப்போ சத்தமா வாசிங்களேன், நல்லா அழகா வாசிக்கிறீங்க. கம் ஆன் எவ்ரிவன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அப்ப ஆசீர்வாதம் கர்த்தர்ட்ட ஒருத்தன் கேட்கிறான் அப்படின்னா ஒரு ரூல் இருக்கு, ஆண்டவர்ட்ட ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன தெரியுமா? உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் சொன்னது போல மனுஷனை விட அதிகமாக ஆசீர்வதிப்பேன், நிரம்ப நிரம்ப வழிய வழிய ஆசீர்வதிப்பேன், பொறாமப்படாம ஆசீர்வதிப்பேன், சந்தோஷமா ஆசீர்வதிப்பேன். இதெல்லாம் கர்த்தருடைய குவாலிட்டிஸ். ஆனா ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்க எனக்கு ரொம்ப பிரியம், ஆனா ஆசீர்வாதம் பெற கண்டிஷன் என்னன்னு கேட்டா நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். நீ கொடுத்துட்டீன்னா இதெல்லாம் ஆசீர்வாதம் தான் உனக்கு. இந்த ஆசீர்வாதம் உன் மேல பலிக்கும். All these forms, all these applications will be approved. எல்லாம் அப்ரூவ் பண்ணிடுவேன், இந்த பிளஸிங்ஸ்லாம் உனக்கு தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ ஒரு மனுஷன் இயேசுவே நீ ஆசீர்வதியும், தேவனே நீ ஆசீர்வதின்னு கத்துறான்னா அவன் என்ன மனசார சொல்றான் தெரியுமா? இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொண்டு வர்றதுக்கு உம்முடைய நிபந்தனைகளை நான் நிறைவேற்றேன், உம்முடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன், உம்முடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன். அவனுக்கு நல்லா தெரியும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் வாங்கிட்டு போக முடியாது. You have to fulfill God's conditions. You have to fulfill His commands. அவருடைய நிபந்தனைகள், அவருடைய கற்பனைகளை நீ நிறைவேற்றாம கர்த்தருடைய ஆசீர்வதிக்கவே முடியாது. நான் சொன்னது போல அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஒரு முக்கியமான ஒரு உதாரணமா டேட் ஆஃப் பர்த்தை ஃபில் பண்ணாம நீ எம்டியை விட்டுட்டு சப்மிட் அடிச்சா போகாது. யூ ஹேவ் டு ஃபில் இட். கர்த்தருடைய கற்பனைகளின்படி நீ நடக்காமல் நீ இரவு பகலா என்னதான் முட்டி போட்டு தலைகளை நின்று ஜெபம் பண்ணா கூட ஒண்ணு நடக்காது. நீ ஒரு நாள் 1000 முறை புஸ்தகம் எடுத்து இம்போசிஷன் மாதிரி God bless me bless me bless me bless me எழுதுனா கூட ஒன்னும் நடக்காது. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, எப்ப அவன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணணும்னா நான் சொல்றபடி கேள்வா அப்படின்றாரு. அப்போ ஒருத்தன் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியோன்னா அவன் என்ன சொல்றான் தெரியுமா? ஆண்டவரே இந்த அப்ளிகேஷனை ஃபுல்லா ஃபில் பண்றேன், நான் கரெக்டா ஃபில் பண்றேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன் ஆண்டவரே. புத்தக சுருளில் என்னை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது, இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய நான் வருகிறேன் என்று ஒரு மனுஷன் எப்ப சொல்றான் பாருங்க, அவ்வளவுதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணிடுவாரு. இன்றைக்கு நிறைய பிள்ளைங்க தெரியாம என்ன பண்றோம் தெரியுமா? பிளஸிங் மட்டும் கிடைக்கும். இது எப்படி இருக்குன்னா, உதாரணமா ஒரு கடைக்கு நீங்க மளிகை கடைக்கு போனவங்க போயிருக்கீங்களா தெரியல, வாலிய பிள்ளைங்களா இப்பெல்லாம் போறீங்களா தெரியல, சூப்பர் மார்க்கெட் சொன்னா புரியுமா தெரியல உங்களுக்கு. சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போனீங்கன்னா அதுல உதாரணமா சர்ஃப் எக்ஸல்னு ஒரு பவுடர் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன், இது இப்போ கொடுக்குறாங்களா தெரியல, சர்ஃப் எக்ஸல்னு ஒரு பவுடர் இருக்கு. இப்போ இந்த சர்ஃப் எக்ஸல் பவுடர் நீங்க வாங்கும்போது அதுல ஒன்று போட்டிருக்கு, ஃப்ரீ ஆஃபர் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா கிளினிக் ஷாம்பு 50 ml ஃப்ரீ அப்படின்னு போடுறாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். உங்களுக்கு ஒரே சந்தோஷம், அப்பா எக்ஸல் வாங்க போனால் நம்மளுக்கு பிடிச்ச ஷாம்பு வந்துருக்குது, ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ஃப் அங்கேயே வச்சுட்டு நேராக கவுண்டரில் போயிட்டு அங்கே போட்டுருக்குதுங்களே ஃப்ரீயாக இருக்குது, அது கிடைக்குமான்னு கேட்டு பாருங்க. கொடுப்பாங்களா? கொடுப்பாங்களா? அவங்க கேட்பாங்க சர்ஃப் எக்ஸ் இல்லைங்க, அது வேண்டாங்க, சர்ஃப் வேணாம், எனக்கு எக்ஸல் அந்த இது மட்டும் கொடுங்க, கிளினிக் ஷாம்பு மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? நீ சர்ஃப் எக்ஸல் பவுடர் வாங்கினா உனக்கு என்ன கொடுப்பேன்? ஷாம்பு தருவேன். அது நீ கேட்கவே வேண்டாம். உனக்கு பிடிச்ச ஷாம்பு வேணும்னா நீ முதல்ல பவுடரை வாங்க. ஆண்டவர் என்ன சொல்லுவா தெரியுமா? உன்னை ஆசீர்வதிக்கணுமா, நீ ஒண்ணு பண்ணு, என் கற்பனைகளின்படி செய்ப்பா, ஆசீர்வாதம் ஃப்ரீயாவே பின்னாலே வரும். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க லார்ட் பிளஸ் மீ பட் ஐ டோன்ட் வாண்ட் யூ, என்ன ஆசீர்வதிங்க, நீங்க எனக்கு வேண்டாம், உம்முடைய கற்பனைகள் எனக்கு வேண்டாம், உம்முடைய சித்தத்தின்படி நான் செய்ய விரும்பல, பிளஸிங் மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்கிற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? ஃப்ரீயா கிடைக்குமா? கேட்கறதெல்லாம் கிடைக்குமா? அது மட்டும் எனக்கு கிடைச்சா போதும். இல்ல, யாபேஸ் கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், அவன் வேண்டிக் கொண்ட ஜெபத்திற்கு கர்த்தர் ஏன் பதில் கொடுத்தார் தெரியுமா? கர்த்தர் அவன் இருதயத்தை பார்த்தாரு.
அவருடைய கற்பனைகளை செய்ய அவன் மனதார விரும்பிட்டான். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நம்முடைய சத்தத்தை மனுஷன் கேட்கிறான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அதனால நம்ம ஜெபம் பண்ணும்போது மனுஷன் முகத்தை பார்த்து நம்மள ஜெபத்துக்கு மார்க் போடுவான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறாரு, நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை பார்க்கிறாரு, நம்முடைய தீர்மானங்களை அவர் அறிந்திருக்கிறார், அதை ரீட் பண்றாரு. இவன் எந்த நிலையில கேட்கிறான் இந்த ஜெபத்தன் கர்த்தருக்கு தெரியும். இன்டென்ஷன்ஸ் அவருக்கு தெரியும், நம்முடைய நோக்கங்கள் அவருக்கு தெரியும். அப்போ நீ ஒரு இன்டென்ஷனோட ஆண்டவர்கிட்ட போன, என்ன தெரியுமா, ஆண்டவரே ஆசீர்வாதம் உம்மட்ட வாங்க போறேன், நீங்க சொல்றபடி செய்யறதுக்கும் நான் ரெடி ஆயிட்டேன், உங்களுடைய சித்தத்தின்படி செய்யறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். அந்த எண்ணத்தோட நீங்க போய் அவர்கிட்ட கேட்டு பாருங்க, உடனே கிராண்டட், அப்ளிகேஷன் கிராண்டட், ரிக்வெஸ்ட் கிராண்டட், ஆண்டவர் சீல் அடிச்சு கொடுத்துருவாரு. ஏன் தெரியுமா, அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் மேல் கர்த்தருடைய தயவு இருக்கு. 119 சங்கீதம் 1 வசனம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாரு? கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறவர்களா? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துறேன், ஆண்டவரே உம்மட்ட மட்டும் தான் ஆசீர்வதி கேட்பேன் தீர்மானம் மாத்திரம் இல்லை, உம்முடைய வார்த்தையின்படி வாழ இன்றைக்கு நான் தீர்மானம் எடுக்கிறேன். என் வாழ்க்கையில் ஏதாவது கர்த்தருக்கு கீழ்ப்படியாம நான் இருந்திருந்தேன்னா இன்றைக்கு கீழ்ப்படுகிறேன். ஆண்டவரே, ஐ வாண்ட் டு ஒபே யுவர் வேர்ட் டுடே. உம்முடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன், நான் கீழ்ப்படுகிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு நீங்க என்கிட்ட என்ன பேச போறீங்களோ அதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகள் எனக்கு பாரமாக தான் நினைக்கிறது இல்லை, உம்முடைய வசனத்தின்படி வாழ எனக்கு நான் முழுவதுமாக என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுத்து பாருங்க, நீங்க கேட்டு கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். பைபிள்ல சவுல்னு ஒரு ராஜா இருந்தான் தெரியுமா? 1 சாமுவேல் 15 அதிகாரம் 22 23. சாமுவேல் இந்த சவுல் ராஜாவை பத்தி சொல்ற வார்த்தையை கொஞ்சம் பாருங்கப்பா. எடுத்துட்டீங்களா பைபிள்ல? ப்ளீஸ் ஓபன் யுவர் பைபிள் ப்ளீஸ். 1 சாமுவேல் 15:22 பாருங்க. 15:22. ஒருவேளை பைபிள் நீங்க கொண்டு வரல அப்படின்னா கூட ஸ்கிரீன்ல அந்த வசனம் போடுறாங்க இல்ல பிரதர்? போடுறீங்க இல்லையா? ஓகே, அந்த வசனம் போடுவாங்க, அப்படியே சேர்ந்து வாசிக்க போறோம். வாசித்தா அது மனசுல கொஞ்சம் நிற்கும். சேர்ந்து வாசிக்கலாமா? இப்போ வாசிங்க பார்ப்போம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். இங்க பாருங்க, அவனை ராஜாவாக்குனது யாருங்க? அவங்க அப்பாவா? மாமாவா? யாரு சொல்லுங்க? கர்த்தர் தான் அவனை ராஜாவாங்க. இவன் வேண்டான்னு ஒளிய போயிட்டான். அவன் வேண்டாம், பயந்தாங்கொழி, இவன் வேண்டாம் அப்படின்னு ஓடினான். கர்த்தர் அவனை இழுத்து பிடிச்சு இந்தா தைல கொம்பு அவன் மேல தைலத்தை ஊற்றி ராஜாவாக்குனார், பிளஸ் பண்ணார். இப்ப பாருங்க, பிளஸிங்கை கேன்சல் பண்றாரு, இப்போ பிளஸிங்கை ரிப்பீல் பண்றாரு. அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை திரும்ப வாங்குறாரு. நீ ராஜாவா இருப்பாயின்னு கர்த்தர் சொன்னார் பாத்தீங்களா? அதே ஆண்டவர் இப்ப சொல்லி அனுப்புறாரு, இனிமே நீ ராஜாவா இருக்க மாட்டேன்றாரு. பிளஸிங் இஸ் கேன்சல். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நீ நினைச்ச கர்த்தர்ட்ட காணிக்க கொடுத்துட்டு நீ ஆசீர்வாதம் வாங்கிடலாம் நினைச்ச. ஆசீர்வாதத்துக்கு காணிக்க இல்ல, கீழ்ப்படிதல். நல்ல கவனிப்பா தம்பி, நல்ல கவனிங்க தங்கச்சி, கவனி. சில பேர் நினைக்கிறாங்க, சர்ச்சில் நான் காணிக்க போட்டா, தசமபாகம் கொடுத்துட்டா, நான் ஒரு ப்ராஜெக்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டா கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சுன்னு நினைக்கிறாங்க. காணிக்க கொடுக்கற தப்பு இல்லை, நல்லதுதான். ஆனா உன் காணிக்கை கொடுக்கறதுக்கு முன்னால கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவைகளை மனசுல வச்சுக்கிட்டு, இருதயத்தில் வச்சுக்கிட்டு, வாழ்க்கையில வச்சு நீ கோடி கொடுத்தா கூட கர்த்தருக்கு அந்த காணிக்கைகள் ஏற்காது. பலியை பார்க்கிலும் தகன பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் உத்தமம். இன்னைக்கு சில சபை மக்கள் நினைக்கிறாங்க, அதுக்கு என்ன கர்த்தருக்கு தூக்கி கொட்டினா போதும் அவர் கொடுப்பாரு. வானமும் பூமி அவருடையதுப்பா, வெள்ளியும் பொண்ணு அவருடையது. நம்ம காசெல்லாம் ஒண்ணு அவருக்கு ஒண்ணும் கிடையாது. நம்மகிட்ட ஒன்றும் பிச்சை கேட்க ஆண்டவர் வரல. நம்ம கொடுக்கறத வச்சுதான் ஒரு ஊழியம் நடக்கணும் அவசியமே இல்லை, தேவையே கிடையாது. எதை விரும்புறாரு தெரியுமா? பலி அல்ல,
கீழ்ப்படிதல். வாலிப தம்பி தங்கச்சி, உன்னுடைய டேலண்ட்ஸை விட நீ கர்த்தருக்காக என்ன செய்யறன்றதை விட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யறன்றதான் கர்த்தர் பார்க்கிறாரு. He is more interested in your obedience than all your offerings, than all that you give to the Lord. obedience இல்லாம நம்ம வாழ்க்கையில கர்த்தருக்காக நிறைய கொடுக்கலாம் தெரியுமா? கவனிக்கிறீங்களா? என்ன கர்த்தருக்கு கீழ்ப்படியாமலே நீங்க பாட்டு பாடலாம், நீங்க ஊழியம் செய்யலாம், நீங்க வாலண்டியரா இருக்கலாம், யூத் லீடரா இருக்கலாம், நீங்க முன்னணியில நிக்கலாம், பிரபலமா இருக்கலாம், பாப்புலரா இருக்கலாம். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமலே நீங்க நினைச்சிடக்கூடாது, இப்படியெல்லாம் நான் கர்த்தருக்காக அங்கே ஓடினேன் இங்கே ஓடினேன், செலவு பண்ணேன், டைமை ஸ்பெண்ட் பண்ணேன், என் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணேன், கர்த்தர் அப்படியே கவரப்பட்டுருவார். நோ 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 நோ, தட்ஸ் நாட் ஹவ் காட் ஒர்க்ஸ். பலியை பார்க்கிலும் எனக்கு கீழ்ப்படிதல் தான் முக்கியம். கர்த்தருடைய கற்பனையின்படி செய்யாம கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் நீங்க நினைக்கிறது ஒரு மாயை. இந்த இடத்துல சவுல் ராஜாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வச்சது நான் தான், உன்னை ராஜாவாக்குனது நான் தான், இருக்கிறதுலே சின்ன கோத்திரம் பென்யமீன் கோத்திரம், அதுல இருந்து உன்னை நான் கூப்பிட்டு உன்னை ராஜாவா மாத்தினேன். ஆனா நீ அந்த அமலேக்கினுடைய அத்தனையும் நீ அழிச்சு போடு நான் சொன்னேன். ஆனா நீ ஆடு மாடு எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இது எல்லாம் நான் பலி செலுத்த வந்தேன் என்கிட்ட சொல்ல வந்தியா? ஏன்னா ஆட்டுக்காக நான் வரேன், ஏன்னா மாடு இல்லாமலாம் உங்கள்கிட்ட கெஞ்ச வந்தேன். எனக்கு கீழ்ப்படிதல் தான் முக்கியம். கீழ்ப்படிதலே இல்லாம நீ என்ன கொண்டு வந்தாலும் எனக்கு அருவருப்பா இருக்குன்றார். அவர் சொல்றாரு, இப்படி கீழ்ப்படியாம நீ முரட்டாட்டம் பண்றது பில்லி சூனியம் பண்ற மாதிரினாரு. என்ன பெரிய வார்த்தை தெரியுமா அது? பில்லி சூனிய பாவத்திற்கு கீழ்ப்படியாம இணையா இருக்கிறது. அன்பான சகோதரனே சகோதரியே, கர்த்தரை ஆசீர்வதிக்கணும்னா ஆண்டவரே நீ ஆசீர்வதினா அர்த்தம் என்ன தெரியுமா? என் வசனத்தின்படி நீ செய்தால் எல்லா ஆசீர்வாதங்கள் உன்னை பின்தொடர்ந்து வரும். I agree that I will obey the Lord when I say Lord bless me. கர்த்தாவே என்னை ஆசீர்வதி நான் ஜெபிக்கும் போது நான் இம்ப்ளை பண்றேன், I am ready to obey. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய நான் ஆயத்தமா இருக்கிறேன்? அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே கண்ணை மூடி கையை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா உமக்கு கீழ்ப்படுகிறதா எனக்கு பிரியம் ஆண்டவரே. உம்மை துக்கப்படுத்துற ஏதாவது ஒரு காரியம் ஒரு கீழ்ப்படியாம என் லைஃப்ல இருக்குமானா என்னை விட்டு விலக்கிருங்க. நீங்க என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு தடையா எதுவுமே இருக்கக்கூடாது. என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை மனதார ஆசீர்வதிங்கப்பான்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சரி, முதல் காரியம் என்ன சொன்னேன் சொல்லுங்க பாப்போம். என்ன சொன்னேன்? when I say Lord bless me, ஆண்டவரே என்னை ஆசீர்வதினா என்ன இம்ப்ளை பண்ணுது? நம்பர் 1, சதமா சொல்லுங்களாப்பா, what does it mean? என்னப்பா? I will trust the Lord alone to bless me. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க அவரையே நம்புவேன். அதான் முதல் இம்ப்ளிகேஷன். ரெண்டாவது, என்னை ஆசீர்வதின்னு ஒருத்தன் கூப்பிடும்போது அர்த்தம் என்ன? உம்முடைய ஒவ்வொரு கற்பனையும் நான் என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன் அல்லது கீழ்ப்படிவேன். அதான் இம்ப்ளிகேஷன். மூணாவது, கடைசியா ஒரு மனிதன் கர்த்தரை பார்த்து என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்படின்னு கதறான் அப்படின்னா அவன் என்ன இம்ப்ளை பண்றான் தெரியுமா? அவன் என்ன சொல்றான் தெரியுமா? தேர்ட் ஒன் எழுதுங்க. இட் இம்ப்ளைஸ் that I will work alongside God. I will work alongside the Lord. நான் தேவனோடு நான் இருப்பேன், நான் தேவனோடு இருப்பேன். அதான் அதோட அர்த்தம். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும் நான் கத்துறேன் அப்படின்னா, நான் கதறேன், நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? நானும் தேவனும் இணைந்திருப்போம், ஒன்றா இருப்போம். அதான் அர்த்தம். ஏன் இதை நான் சொல்லுகிறேன்? ஆதியாகமம் 28:15 பார்த்தீங்கன்னா தேவ ஆசீர்வாதம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றேன். the workings of God's blessing பாருங்கப்பா, எல்லாரும் எடுங்க. ஆதியாகமம் 28:15 எடுத்துட்டீங்களா? Genesis 28 and verse 15. ஆதியாகமம் 28:15 எடுத்துட்டீங்களா? வெரி குட்.
வெரி நைஸ். இப்போ எல்லாரும் என்ன பண்ண போறோம்னா சேர்ந்து சத்தமாக வாசிக்க போறோம்னா, கடைசி வாசனம் இதான் வாசிக்க போகிறது. சத்தமாக வாசிக்கலாமா எல்லாரும்? ஒரு எடுக்கலன்னா ஸ்க்ரீனை பார்த்தாது வாசிங்க. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து சத்தமா. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்துல ஒரு முக்கியமான பாட்டு என்ன தெரியுமா? உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆனா உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அதான் இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். நினைக்காதீங்க ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டு போயிடுவாருன்னு. இல்லை, அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? ஆசீர்வதிக்கிற பிள்ளைகளோடு அவர் இருப்பார். அல்லேலூயா. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. 28:20. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இது எவ்வளவு பெரிய பிளஸிங் இது. அப்போ உன்னோடு கூட இருப்பாரு. நீ கையிட்டு செய்கிற இந்த ஆலயத்தின் வேலைகள் எல்லாம் முடிக்கிறது வரைக்கும் அவர் கூட இருப்பாரு. அப்போ ஆண்டவரே என்னை ஆசீர்வதினா அர்த்தம் என்ன தெரியுமா? ஆசீர்வாதம் மட்டும் கொடுங்க, நான் கிளம்பி போறேன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க என்னோடு கூட இருங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் 3 வசனங்களை சுட்டி காட்டுறேன், கவனிங்க. எழுதிக்கிடுங்க, நான் கவனிங்க. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். அவனுடைய வேலையெல்லாம் ஆசீர்வச்சாரான். ஆனா அந்த ஆசீர்வதிக்கிற தேவன் என்ன பண்ணார்னா யோசேப்போட கூட இருந்தார். அதே அதிகாரம் ஆதியாகமம் 39:21 வாசிங்க. கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். போர்த்திபார் வீட்டில் ஆசீர்வதிக்கப்பட்டவன். உடனே எழுதியிருக்கு கர்த்தர் அவனோடு இருந்தார். சிறைச்சாலையில் யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டவன். அங்கே எழுதப்பட்டிருக்கு கர்த்தர் அவனோடு இருந்தார். நீங்க அதே சிறைச்சாலையை குறித்து 23ஆம் வசனம் படிக்கும் போது கர்த்தர் அவனோடே இருந்தபடியால், அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியால் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் ஒன்று விசாரிக்கல. அப்படின்னா அவன் எங்கெல்லாம் பிளஸிங் அவனோடு இருந்துச்சோ அங்க கர்த்தரும் கூடவே இருந்திருக்கிறார். When you say Lord bless me, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே நீ சொல்றீன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? Lord be with me, என்னோட கூட இருங்க ஆண்டவரே. இளைய குமாரன் ஒரு நாள் லூக்கா 15ஆம் அதிகாரம் சம்பவம் நமக்கு தெரியும், நீ வாசிக்க வேணாம். அந்த ஓமானத்தில் ஒரு நாள் அப்பாட்ட வந்தான். டாடி எனக்கு வர வேண்டிய பங்கை எனக்கு கொடுங்க. உடனே அப்பா என்ன பண்ணாருன்னா அவருடைய ஆஸ்தியை 2 பாகம் போட்டு மூத்தவனுக்கு ஒரு பாதி இளையவனுக்கு ஒரு பாதின்னு எடுத்து பங்கு போட்டு கொடுத்துட்டாரு. எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்கன்னு கேட்ட பையன் அடுத்த வார்த்தை உடனே எழுதப்பட்டிருக்கு, ஆஸ்தியை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தூர தேசத்துக்கு பயணம் போயிட்டான். தூர தேசம் பயணம் பண்றது தப்பு இல்லை, ஆஸ்தி எடுத்துட்டு போறது கூட தப்பு இல்லை. ஆனா ஆசீர்வாதம் வேணும்னும் போது அப்பாட்ட வந்தவன் தூரதேசம் போகும்போது அப்பா வேணான்ட்டு போயிட்டான். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? அங்க யார் வந்ததுன்னா நண்பர்கள் கூட வந்தாங்க. ஏன் இப்ப நண்பன்ட்ட கேட்க வேண்டியது தானே, அவனோட தானே போற, அப்ப அவன்கிட்ட கேளு என்ன ஆசீர்வாதம் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அப்ப ஆசீர்வாதம்னா அப்பா, அனுபவிக்கிறதுனா நண்பர்கள். இன்னைக்கு சில வாலிபர்கள் இப்படி நம்ம கொஞ்சம் திசை மாறிடுறோம். God should bless me, but I don't need God. சில பிள்ளைங்க அவங்க பெற்றோர்கிட்ட கூட எப்படி இருப்பாங்க தெரியுமா? டேடியுடைய பைக் வேணும், டேடியுடைய வீடு வேணும், டேடியுடைய சொத்து வேணும், எல்லாம் வேணும், டேடி மட்டும் வேணாம். ஆமா, ஆனா கர்த்தர் யார் தெரியுமா? ஒருத்தனை ஆசீர்வதிக்கும் போது என்ன விரும்புறாரு தெரியுமா? அவனோட இருக்கணும். யாபேசின் ஜெபத்துல அடுத்த பகுதி வாசித்து பாருங்க, என்ன போட்டிருக்காங்க? தேவனே என்னை ஆசீர்வதித்து என் எல்லை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து
தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி நீ விலக்கி காத்தரணும். ஆசீர்வச்சிட்டு கிளம்புங்கன்னு சொல்லல, உம்முடைய கரம் என்னோடு இருக்கணும். ஐ வாண்ட் யூ டு பி வித் மீ லார்ட். என்னோடு இருங்க ஆண்டவரே. யோசித்து பாருப்பா, ஆசீர்வாதத்தை மட்டும் வாங்கிட்டு ஆசீர்வதிக்கிற கர்த்தர் மட்டும் நம்மோடு இல்லைன்னா அது ஆசீர்வாதமா? அது சொல்லுங்க. ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு இருப்பதுதான் ஆசீர்வாதத்திலே பெரிய ஆசீர்வாதம். நீங்க நிறைய பேர் நீங்க லார்ட் எனக்கு நல்ல மார்க்ஸ் கொடுங்க, அங்க வேலை கொடுங்க, இங்கே வேலை கொடுங்க, என்னை மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க, என்னை புகழ்ச்சியா வைங்க, என்னை மேன்மையா வைங்க, என்னென்னமோ ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதங்களை அடுக்கிறோம், இதெல்லாம் கொடுங்க அதெல்லாம் கொடுங்கன்னு. ஆனா எத்தனை பேர் ஆசீர்வதிக்கிற தேவனுடைய பிரசன்னத்தை விரும்புறோம்? சொல்லுங்க பாப்போம். நமக்கு ரூம்ல ஏசி வேணும், படுக்க நல்ல ஃபோம் வேணும், நல்ல வசதி வேணும், 10 மாடி வீடு வேணும். ஆனா எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு ஆசீர்வாத தேவனோடு 10 நிமிஷம் கூட நமக்கு செலவு பண்றதுக்கு நேரம் இல்லை. புரியுதாப்பா நான் சொல்றது என்னன்னு? அப்ப ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? உனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் கேட்கிற, நான் வேணாமா உனக்கு? என்னை பார்த்தா உனக்கு கசக்குது, என் ஆசீர்வாதம் மட்டும் இனிக்குதான்னு கேட்பாரு இல்லையா? என்னோட 10 நிமிஷம் உட்கார்றதுக்கு உனக்கு உடம்பு வலிக்குது, ஆனா என் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுக்கு உடம்பு வலிக்கல. கேட்பாரா கேட்க மாட்டாரா? யாபேஸ் ஜெபம் பண்ணாம்பா, என்னை ஆசீர்வச்சிருங்க சுவாமி, ஆசீர்வச்சிருங்க, ஆனா என் கூடவே இருங்க, என்னை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணாதீங்க, போயிடாதீங்க. உங்களுடைய பிரசன்னம் தான் எனக்கு ரொம்ப பிரியம், நீங்க என் கூட இருக்கணும்ப்பா. இன்னொரு விதமா சொன்னா, உங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு உம்மை விட்டு நான் பிரிஞ்சு போக மாட்டேன், உம்மோடயே இருப்பேன், உம்முடைய சமூகத்திலே தங்கி இருக்கிறதே வாஞ்சிக்கிறேன். தாவீது அதை ரொம்ப விரும்பினான். அவனை கர்த்தர் ஆட்டு இடையனா இருந்தவனை தூக்கி மேல தூக்கிட்டாரு, அவனை ராஜாவாக்கிட்டாரு. ஆனா அவன் சொல்லுகிறான், ஆகாமிய கூடாரத்தில் இருக்கிற 1000 நாளை பார்க்கலாம் உம்முடைய பிரகாரத்தில் இருக்கிற ஒரே நாள் நல்லது. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே அந்த ஆலயத்துல ஒரு வாட்ச்மேன் இருந்தா கூட நல்லா இருக்கும், ஒரு காவல்காரனா இருந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும், எப்ப பார்த்தாலும் உண்மையே பார்த்துட்டு இருக்கலாமே. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே அந்த குருவியெல்லாம் மேல கூடு கட்டி இருக்குது, சர்ச்சில் அங்கங்க சின்ன சின்ன அந்த ஜன்னல்ல ஓட்ட இருக்கும்ல, அதுல போய் தகவலான் குஞ்செல்லாம் போய் மேல கூடு கட்டி, தகவலான் குருவிகள் கூடு கட்டி அங்க குஞ்சு பொறிச்சு உட்காந்துருக்கு. அவர் சொல்றாரு, அந்த குருவி எந்த நேரம் ஆலயத்திலே இருக்குது, அந்த மாதிரி நான் ஒரு குருவியா இருந்தா அவன நல்லா இருக்கும். அதுதான் சொல்ல வர்றாரு அவரு. உங்களுடைய சமூகமே எனக்கு வாஞ்ச, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்ற பொழுது மனமகிழ்ச்சியா இருந்தேன். அங்கே கர்த்தருடைய ஜனங்கள் அவரை துதிக்கும்படி சொல்வார்கள். தம்பி தங்கச்சி, வாலிபர் கூட்டத்தில் வந்திருக்கோம், ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் ஏங்குறாரு. உன்னை நான் எவ்வளவு கூட ஆசீர்வதிப்பேன், ஆனா நீ என்னை நேசிக்கிறியாப்பா? என் கூட இருக்க விரும்புறியா? நீனு என்னோட தங்கி இருக்க நீ வாஞ்சிக்கிறியா? எஸ்ப்பா, உம்மை மறந்து வாழ்ந்துட்டேன், ஆனா இன்றைக்கு உன் பண்ணை திரும்ப வர்றேன். ஒரு நாள் அந்த இளைய குமார் அதை கண்டுபிடிச்சான். ஃப்ரெண்டு ஒரு நாள் போயிடுவான், ஆஸ்தி காலி ஆயிடும், அப்பா அன்பு மட்டும் மாறாது. அப்போ உணர்வடைஞ்சு என்ன பண்ணான்னா, தன் ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு, இடத்த விட்டு, பன்னி கூட்டத்தை விட்டுட்டு அப்பா பாதத்தில் உட்காந்தான். எனக்கு அப்பா மட்டும் போதும், அவர் பிரசன்னம் எனக்கு போதும். அவனுக்கு தெரியும் அந்த இடத்துல அவனுக்கு ஷூ கிடைக்குமோ, ட்ரெஸ் கிடைக்குமோ, என்ன கிடைக்கும்னு கூட தெரியாது. அவன் சொல்றான், வேலைக்காரெல்லாம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், எனக்கு சாப்பாடு கொடுத்தா போதும்னு வர்றான். அவன் கேட்டது சாப்பாடு தான், வேற ஒன்றும் இல்லை. வேலைக்காரரில் ஒருவராக என்னை வச்சு அந்த வேலைக்காரனுக்கு போடுற சாப்பாடு கொடுங்க ஆண்டவரேன்னு வந்தான். ஆனால் ஆண்டவர் வேலைக்கார மாதிரி சாப்பாடு போட்டாரா? இல்லை. கையில் மோதிரம், காலில் பாதரட்ச, கொளுத்த கன்று. ஏன்? என் பிள்ளை என் கூட இருந்தா என்னுடையதெல்லாம் என் பிள்ளையுடையது தான். அவன் கேட்கறதுக்கு அதிகமாக நான் கொடுப்பேன். இன்னைக்கு நீங்கள் ரொம்ப கேட்குறீங்க, ஆனால் கேட்டு கூட நீங்கள் பெறலை. ஏன் தெரியுமா? உங்களுடைய மாம்ச இச்சைகளை நிறைவேற்றதுக்காக கேட்குறீங்க. ஆனால் கர்த்தரை வாஞ்சித்து பாருங்க. இன்று முதல் ஒவ்வொரு நாளும் உங்களோட முகத்தை பார்க்காம இன்னொரு மனுஷ முகத்தை நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரேன்னு ஒரு தீர்மானம் எடுங்களேன். சின்ன காரியம்தான் அது. காலையில் எழுந்த உடனே என் வாட்ஸ்அப்பை செக் பண்ணுறதுக்கு முன்னால முதல்ல உங்களுடைய முகத்தை நான் தேடுவேன். ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள்னு போடலை,
தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் முதலாவது தேடுங்கள். Seek ye first the kingdom of God. இன்னொரு விதமா சொன்னா, I give priority for God. என் வாழ்க்கையில தேவனுக்கு முதலிடத்தை நான் கொடுப்பேன், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். விசுவாசிக்கிறீங்களா? பாத இன்னைக்கு சில பிராக்டிக்கலான டெசிஷன்ஸ் எடுங்களேன் உங்க லைஃப்ல. Where is God in your life? Where is God's presence in your life? தேவன் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானவர்ப்பா? Is God a footnote? உங்க வாழ்க்கையில சும்மா ஒரு சின்ன காரியமா? நிறைய பேர் லைஃப்ல காட் ஒரு எமர்ஜென்சி நம்பரா இருக்காரு. ஆமா, 108 நம்மளுக்கு எப்பவுமே ஞாபகம் வராது இல்லையா? எப்ப ஞாபகம் வரும்? நெஞ்சு வலிச்சா உடனே ஞாபகம் வரும். அதே மாதிரி தான் நிறைய பேருக்கு ஆண்டவரை நெஞ்சு வலிச்ச உடனே ஞாபகம் வருது, எக்ஸாம் வந்த உடனே ஞாபகம் வருது, வேலை கிடைக்கணும்னு ஞாபகம் வருது, அப்ளிகேஷன் போட்ட உடனே ஞாபகம் வருது, ரிசல்ட் பப்ளிஷ் பண்றதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ரொம்ப பக்தியாயிடுறோம். ஏன்னா ஏதாவது காலகால வாரி விட்டுற போகுது, அவமானமா முடிச்சிட போகுது. அதனால அந்த எக்ஸாம் வர்ற நேரம், ரிசல்ட் வர்ற நேரம், ஜோரம் அடிச்சா, கை கால் வலிச்சா, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்தா, குத்துற மாதிரி இருந்தா உடனே இயேசுவே 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 இயேசுவே. அந்த பிரச்சனை முடிஞ்சா ஆண்டவரும் கிளம்பி போகணும். அதுக்கம்மா ஆண்டவர் வேண்டாம். இப்படி வச்சிருக்கோமா ஆண்டவரை? அல்லது நித்தம் உம்முடைய முகத்தை தேடுவேன் ஆண்டவரேன்னு சொல்லுவீங்களா? எல்லாரும் எழுதி நிற்கலாமா? ஸ்டாண்ட் அப் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ். ஐ நோ இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு இன்றைக்கு பேசியிருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரோடு இன்றைக்கு இடைப்பட்டிருக்கிறார். உண்மை நான் அதிகமாக நேசிக்கிறேன். அப்படியே ஆண்டவர் முகத்தை இருப்பாரு. ஆண்டவரே, எனக்கு நீங்க போதும்பா. உங்களுடைய சமூகம் இல்லாத ஒரு ஆசீர்வாதம் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. உம்மை மறந்து வாழ்ந்தவன்னா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன்னா இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன்னா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன்னா இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாமல் என் பொழுது விழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம விழிக்காதே. நீர் இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் பொழுது விழிக்காதே. கரங்களை உயர்த்தி தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா என்னை போவேன்னா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க.